இல்லாமல் பிறந்து நமக்காக பாவம் இல்லாமல் பிறந்து பாவத்தை ஏற்றுக்கொண்டார். தேவன் நம்மை இந்த பூலோகத்திலே ஆளுகை செய்யும்படியாக, தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்படும்படியாக, தேவனுடைய ராஜ்யம் பூமியில் ஸ்தாபிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து வர வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கடைசி நாட்களில் என்ற ஒருத்தர் கேட்டார், ஐயா நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க, யாருக்கு வர எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போட சொல்லுவீங்க? நான் யாருக்கு ஓட்டு போட சொல்ல போகிறதில்ல, தேவன் யாருக்கு சித்தமாக இருக்கிறாரோ, யாரை இந்த பூமிக்கு, ஏனென்றால் ஆளுறது தேவன் தான், எந்த மனுஷனும் ஆளர். புரியுதா உங்களுக்கு? ராஜாக்களின் இருதயத்தை நீர்க்கால்கள் போல் திருப்பக்கூடியவர் நம்முடைய தேவன். அவர் நினைச்சா மோடி இதயத்தை மாற்ற முடியும், அமித்ஷா இதயத்தை மாற்ற முடியும், யாரோட இதயத்தினோ அவர் மாற்ற முடியும். அவர் சிலருடைய வேலையை சிலரை கொண்டு செய்யும்படியாக சில வேலைகளை வைத்திருக்கிறார். ஆகையினால் தேவனுடைய சித்தத்தின்படி தான் இந்த உலகத்தில் எல்லா ராஜ்யங்களும் இருக்கிறது. ஆகையினால் நம்ம தானியேல் புத்தகத்தில் ஒரு வசனத்தை வாச்சோம், உலகத்தின் ராஜ்யங்கள் உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் உன்னதமானவர். வசனம் சொல்லுங்க. தானியேல் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 32ஆவது வசனம். மனுஷன் நின்று தள்ளப்படுவாய், பெரிய மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சுத்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும். அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும். அதே 17ஆவது வசனத்தை வாசிங்க. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரின் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று நர தீவர்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றான். உன்னதமானவர் அவர் ஆளுகை செய்கிறார், மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகை வேற, தேவனுடைய ராஜ்யம் வேற. ஆனால் மனிதனுடைய ராஜ்யத்திலும் அவர் தான் ஆளுகை செய்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. ஆக நமக்கு எதுவும் கவலையே, உலகத்தை ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் நமக்கு என்ன கவலை? அதே போல எந்த கவர்மெண்ட் ஆண்டாலும் அதற்கு பின்னாடி யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். அதுக்கு பின்னாடி கர்த்தர் இருக்கிறார். கர்த்தரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து விட்டீர்கள் என்றால் தேவன் சகலத்தையும் ஏற்ற காலத்தில் நன்மைக்கு ஏதுவாக செய்ய வல்லவராக இருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்து நிமித்தம் தேவன் நேபுகாத்நேசரை அனுப்பினார். தேவனுடைய ஆலயத்தை இடிக்கும்படியாக, தீ கொளுத்தும்படியாக. அது யாருடைய பாவத்து நிமித்தம்? தம்முடைய ஜனங்களுடைய பாவத்து நிமித்தம். இன்றைக்கும் தேவன் தம்முடைய ஜனங்களின் பாவத்து நிமித்தம் கிறிஸ்தவருக்கு விரோதியானவர்கள் ஆட்சிக்கு வரலாம். அது தேவன் கொண்டு வந்தால் யாராக இருந்தாலும் கொண்டு வர முடியும். அப்போ கிறிஸ்தவர்கள் சரியில்லாதபடியினால் தேவன் கிறிஸ்தவர்களை தண்டிக்கும்படியாக, சிக்ஷிக்கும்படியாக, அவர்களுக்கு நெருக்கத்தை கொடுக்கக்கூடிய ஆட்சியாளர்களை அவர் கொண்டு வருவார். ஆகையினால உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து இயேசு கல்வாரி சிலுவையில் ஜெயித்த உடனே ராஜ்யத்தை இப்பொழுது எங்களுக்கு கொடுப்பிட்டு கேட்டாங்க. ஆளுகை இப்பொழுதா? அதான் 7 காலமே சொல்லிட்டார். எவ்வளவு சொன்னாரு? இங்கே 7 காலம் சொல்லப்பட்டிருக்கிற நேபுகாத்நேசரில். ஆனால் அங்கே அதுக்கு என்ன பதில் சொன்னாரு? ராஜ்யத்தை இப்பொழுதா கொடுப்பேன்னு பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற 7 காலங்களையும். அப்போ அந்த 7 காலங்கள் என்பது யூதருக்கு தெரியல. ஏன் இவங்களுக்கு புறஜாதிக்கு 7 சபை காலம்னா என்னன்னு தெரியல. ஒரு ஸ்தாபன சபைகள் குருடராக இருக்கிறார்கள். ஸ்தாபன சபையில் 7 சபை காலம் என்னன்னு தெரியுமா கேட்டால் யாராவது சொல்லுவாங்களா?
தெரியல. தீர்க்கதரிசி வில்லியம் மெரின் பிரென்னாம் வந்து 7 சபை காலத்தை பிரித்து 7 செய்தியாளர்கள் பவுல் முதல் வரிசையாக ஒவ்வொரு முறையும் சபை காலம் விழுந்து போக வெளிப்படும் 2ஆம் அதிகாரத்திலும் 3ஆம் அதிகாரத்திலும் சொன்ன 7 சபை காலத்தை குறித்து விளக்கம் தீர்க்கதரிசி தான் சொல்லணும், வேற யாரும் சொல்ல முடியாது. ஒன்று பவுல் சொல்லணும், பவுல் காலத்தில் சொல்ல முடியாது. 7 சபை காலம் பவுல் காலத்தில் 1ஆம் நூற்றாண்டாக இருந்து அப்படின்னால் ஆரம்ப கட்டமாக இருந்தால் முழு சபை காலத்தையும் முழு செய்தியாக அவரால் சொல்ல முடியாது. சார் இர்னியஸ் மார்ட்டின் ஒவ்வொரு சபை கால தூதர்களும் 7 நட்சத்திரங்களும் 7 தூதர்களாம் என்று வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி 7 ஆவிகள் 7 சபை காலங்களை கிரியை செய்யும் என்று தேவன் சொன்ன அந்த வார்த்தைகளின் வெளிப்பாடு 7ஆம் சபை காலத்திலே முடியும் போது தான் சொல்ல முடியும். 7ஆம் சபை காலத்தில் முடியும் போது சொல்ல முடியும். ஒரு ட்ரெயின் இங்கேருந்து சென்னைக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க, நடுவில் கிட்டத்தட்ட 7 ஸ்டேஷன் இருக்கு. திருச்சி தான்னா அரியலூர், டால்மியாபுரம், அரியலூர், விருத்தாச்சலம், விழுப்புரம், திண்டிவனம், செங்கல்பட்டு, தாம்பரம் 7 ஸ்டேஷன் இருக்குன்னு வச்சுங்க. அந்த இங்கே திருச்சியில் கிளம்பும் போதே சரியாக எத்தனை மணிக்கு போகும்னு சொல்ல முடியாது. ஆனால் கிட்டத்தட்ட தாம்பரம் தாண்டிச்சு வண்டி போயிட்டுன்னு வச்சுங்க, எவ்வளோ நேரத்தில் போகணும்னு சொல்ல முடியுமா? தாம்பரத்தை தாண்டிச்சு வண்டி 7ஆம் சேர்த்து தாம்பரத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா எக்மோர் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமா? ஏன் முடியாது. இடையில ஸ்டேஷனே இல்லை, வண்டி தாம்பரத்தை தாண்டி போயிட்டு இருக்கா என்ன அர்த்தம்? எக்மோர் ஒரு காரணத்தில் போயிரும்னு சொல்லலாம். ஆனால் திருச்சியில் கிளம்பும்போது எவ்வளோ வரும்னு சொல்ல முடியாது. அப்போ தாம்பரத்தை தாண்டி போன பிறகு தான் என்ன அது மாத்திரமல்ல, என்ன எதெல்லாம் சொல்லலாம், எத்தனை மணிக்கு டால்மியாபுரம் போச்சு ட்ரெயின், எத்தனை மணிக்கு அரியலூர் போச்சு, எத்தனை மணிக்கு விருத்தாச்சலம் போச்சு, எத்தனை மணிக்கு விழுப்புரம் போச்சு, எத்தனை மணிக்கு திண்டிவனம் போச்சு, எத்தனை மணிக்கு செங்கல்பட்டு போச்சுன்னு சொல்ல முடியுமா? முடியாதா? தாம்பரத்தை நீங்கள் தாண்டி போகும்போது முந்தின டைம்லாம் சொல்லலாம். ஆனால் திருச்சியில் கிளம்பும் போதே எத்தனை மணிக்கு டால்மியாபுரம் போகும், எத்தனை மணிக்கு அரியலூர் போகும் சொல்ல முடியுமா? 7 ஸ்டேஷனுக்கு போகிறவுடைய டைமு சொல்ல முடியாது. அதே போல் 1ஆம் சபை காலத்து பவுல் வந்து எல்லா காலத்தையும் சொல்ல முடியாது. சபை காலம் முடியக்கூடிய நேரத்தில் 7ஆம் சபை காலத்தில் 7ஆம் சபை காலத்துக்கு தானே என்ன சொல்ல முடியும்? 1ஆம் சபையில் என்ன நடந்தது, 2 என்ன நடந்தது, ஒவ்வொரு தனக்கு முந்தின காரியத்தை சொல்ல முடியும். ஆகையினால தேவ கடைசி நாட்களில் 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் எல்லா ரகசியமும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ காலங்கள் முடியக்கூடிய நேரத்தில் தான் 7 சபை காலம் எப்படி வந்துச்சுன்னு சொல்ல முடியும். காலங்களின் ஆரம்பம் சீசர்கள் கேட்டப்போ என்ன, அப்போதான் சபை காலம் புறஜாதி காலம் ஆரம்பிக்குது. ஆகையினால சீசர்கள் கேட்டாங்க, ராஜ்யத்தை இப்பொழுது எங்களுக்கு கொடுப்பேன்னு கேட்கும்போது அதுக்கு என்ன பதில் சொன்னாரு? பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்தது அல்ல. அடுத்தது இல்லைன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு உரியது அல்ல. 2வது உங்களுக்கு தெரியக்கூடியது அல்ல. அடுத்ததுன்னா பக்கத்து வீடு என்ன கலர் நீங்கள் சொல்லிடுவீங்க, அது என்ன கலர் அடிச்சிருக்கு? மஞ்சள் கலர் அடிச்சிருக்கு. அதுக்கடுத்த வீடு தெரியாது. அப்போ அடுத்ததை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்போவுமே அடுத்தது அல்லாதது, அடுத்து 3ஆவது வீடு 4வது அதுக்கடுத்து உள்ள வீடுகளும் தெரியாது. ஆகையினால தான் யூதர்களை பார்த்து இஸ்ரவேலர்களை பார்த்து இது உங்களுக்கு அடுத்தது அல்ல. ஆனால் நமக்கு இப்போ நம்ம சபை காலம் முடிகிற காலத்தில் உள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் 1ஆம் சபை காலத்தில் உள்ளவங்க 2ஆம் சபை காலத்தில் உள்ளவங்க தான் தெரியாத ரகசியம் எப்போ நமக்கு தெரியுது? இப்போ தெரியுது. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது 7ஆம் தூதனுடைய செய்தி, 7ஆம் தூதனுடைய வார்த்தை, அந்த 7ஆம் தூதனுடைய செய்தி முழு காலத்தையும் நாம் அறிந்து கொள்ள செய்கிறது. அது மாத்திரமல்ல, இனி அடுத்து இன்னொரு சபைக்காலம் இல்லாததுனால, 8ஆவது சபைக்காலம் இல்லாததுனால அடுத்து வரக்கூடியது யூதர்களுக்கும் 1000 வருட அரசாட்சியும் ஆரம்பமாக இருக்கிறபடினால் நமக்கு இந்த பக்கம் ஈஸியாக, இந்த வீட்டை எப்படி மஞ்சள் கலர் வீடுன்னு சொன்னீங்களோ, இந்த வீடு என்ன கலர் வீடு? எந்திரிச்சு பாருங்க, வெள்ளை கலர் வீடு. சரி, ஏதோ இந்த பக்கம் தெரியுமா தெரியாதா? அப்போ நமக்கு இதுவும் அடுத்ததல்ல, இதுவும் அடுத்ததல்ல. அப்போ சபைக்காலம் முடிகிறதும் நமக்கு தெரியும், 1000 வருட அரசாட்சிக்குள்ள போகிறதும் நமக்கு தெரியும். அப்போ 2 பக்கம் தெரியும். ஆகையினால நம்மகிட்ட தான் தெரிஞ்சுக்கணும். யாரு
பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தான் அவங்க இங்கே வந்து தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவங்களாம் முந்தின காலத்தில் வாழ்ந்தவங்க. ஆகையினால கல்யாண விருந்தின் செய்தியில் எல்லாத்தையும் அறிந்து கொள்கிறபடியினால் இந்த பலமுள்ள ஆகாரத்தை புசிப்பதற்கு பரிசுத்தவான்கள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. நம்ம ஆள் எண்ணிக்கை கம்மின்னு நினைக்கிறோம், கிடையவே கிடையாது. இங்கே கோடான கோடி தூதர்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் 1977 சபைக்காலம் முடிந்த பிற்பாடு கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் உயிரிழந்துட்டாங்க. அவங்க இப்போ எங்கே என்ன ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறாங்க. நாம் ஜென்ம சரீரத்தில் இருக்கிறோம், அவங்க என்ன சரீரத்தில் இருக்கிறாங்க? ஆவிக்குரிய சரீரத்தில் இங்கே இருக்கிறாங்களா இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கலையா? இந்த விசுவாசத்தால் இந்த செய்திக்குள்ளே வர முடியும். ஆகையினால கடைசி நேரத்தில் இந்த விசுவாசத்தில் வர முடியாதவங்களாம் தன்னை போல சபையை விட்டு பிரித்து போய்விடக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும். அவங்க இருக்க முடியாது. அவங்க இந்த இடத்துல பாவிகள் நீதிமான சபையில் இருப்பதில்லை. இருள் இருக்கிற ஒளி இருக்கிறதுல இருள் வரவே முடியாது. ஆகையினால நமக்கு ரெண்டு பக்கமும் தெரியும். நமக்கு என்ன பக்கம்? ரெண்டாவது, அது மாத்திரமில்லை, நம்ம கழுகை போல் உன்னதத்தில் இருக்கோம். முழு வியூவும் தெரியும். பூமியோட மலைக்கோட்டை மேலேக்கு யாராவது ஏறி போயிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? மலைக்கோட்டை மேலேருந்து பார்த்தா என்ன தெரியும்? அந்த பக்கம் காவிரியும் தெரியும், கொள்ளிடாரும், அதுக்கடுத்து கொள்ளிடாறு அங்கிட்டு 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கொள்ளிடாரும் தெரியும். அதுக்கப்புறம் தூரத்தில் சமயபுரம் கோயில் இருக்குது. இந்த பக்கம் எல்லாமே ஓரளவு முழு திருச்சியில் நம் கண் பார்வைக்கு எட்டப்பட்டது ஃபுல்லாமே தெரியும். தெரியுமா தெரியாது? அங்கேருந்து பார்த்தா பொன்மலை தெரியுமா தெரியாதா? உயர்குணம் திருமலை தெரியுமா? திருச்சியை சுற்றி 7 மலை இருக்குது தெரியுமா? திருச்சியை சுற்றி எத்தனை மலை இருக்குது? எருசலேமை சுற்றி 7 மலை இருக்குது. எருசலேம் சுற்றி 7 மலை இருக்குது. ரோமாபுரியை சுற்றி 7 மலை இருக்குது. திருச்சியை சுற்றி 7 மலை இருக்குது தெரியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். திருச்சியில் உள்ள ரொம்ப காலமாக இருக்கிறோம். என்னென்ன மலை இருக்குது? திருச்சியில் 7 மலை இருக்கா இல்லையா? என்ன உங்கள் ஊர் பொன்மலையாக சொல்ல வேண்டாமா? பொன்மலை, இங்கே இருக்கு ரெட்டமலை, உயர்குணம் திருமலை, அப்புறம் தோகமலை, அப்புறம் வேற என்ன மலை இருக்கு? 7 மலை இருக்கு. திருச்சியை சுற்றி 7 மலை இருக்கா இல்லையா? இங்கே புங்கனூரில் ஒரு மலை இருக்கு, அங்கே திருவெரும்பூரில் ஒரு மலை, திருவெரும்பூர் மலை இருக்கா? 7 மலை இருக்கு. எல்லாம் ஒரு அடையாளம். திருச்சி ஒரு பாபிலோனுக்கு ஒரு அடையாளம். இங்கே கள்ள உபதேசமும் நிறைய இருக்கு. திருச்சியில் கள்ள உபதேசமும் நிறைய. பிரண்ணாம கும்புறவங்க, பிரண்ணாம அப்புறம் நான் தான் ஆளுன்னு சொல்கிறவங்க, காக்கா பிடிப்புக்காரங்க, எல்லா பேரும் இருக்காங்க. எல்லா பிசாசுக்கும் இங்கே இருக்குது. 33 கோடி பிசாசும் நமக்கு சுற்றி நிற்கிது. நாம் அதை பார்க்க வேண்டாம். தேவ தூதர் ஃபுல்லாக கேட்குறோம். இதுக்கு மேலே என்ன? அவங்க கண்ணுக்கு முன்னாடி எப்படி சீரியா தேசத்தில் அங்கே எலிசாவை சுற்றி என்ன வளர்ந்துருந்து அந்த பகுதி எடுங்க. 2 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் எத்தனை அதிகாரம்? 1 ராஜாக்களா 2 ராஜாக்களா? 2 ராஜாக்கள். அது ஒன்றும் தெரியலையா? எலிசா கதையே 2 ராஜாக்கள் தான் வரும். எலிசாவே 1 ராஜாக்கள், எலியா கதை தான் வரும். என்ன 2 ராஜாக்கள் எங்கே இருக்குது? எலிசா சுற்றி என்ன இருந்தது? 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. பயப்படாதே, அவர்களோடு இருக்கிற பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் வேண்டாம். பயந்திருந்து வாசிங்க. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அவர்கள் இருந்த பட்டணத்தை அவர் சிறு மலையில் சுற்றி என்ன இருக்கு? சீரிய தேசத்துடைய ராஜா பெனாதாத். அந்த ராஜா பேர் என்னது? சீரியா தேசத்தின் ராஜா. எதுக்காக அவர் எலிசா பிடிக்க வந்தான்? எதுக்காக எலிசாவை ரவுண்டு கட்டி இப்போ பிடிக்கிறதுக்கு வந்தான்? 12ஆம் வசனத்தை வாசிங்க. அதுலயே அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உன் படுக்கை அறையிலே பள்ளி அறையிலே உன் மனைவிட்ட பெர்சனலாக ரகசியமாக ராத்திரி நேரம் பேசுறது. இங்கே ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறான்.
அவன் என்ன பண்ணுவான்? இஸ்ரவேலில் இருக்கிற அவன் எதையுமே மறைக்க முடியாது. நல்ல தீர்க்கதரிசி அல்ல. என்ன சொல்லணும்? சொன்னா சரியா நடக்கணும். சொன்னா சரியா, தீர்க்கதரிசி சொன்னா சரியா நடக்கணும். அப்ப அவன் என்ன இருக்கான், என்ன சொல்றான்? நம்முடைய பள்ளி அறையில ரகசியமா பேசுறதெல்லாம் அங்க ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கான். ஐயா, இந்த சீரிய தேசத்து ராஜாட்ட சொன்னான், எப்படி சண்டை போட்டாலும் கண்டுபிடிச்சிடறாங்க. யுத்தம் எப்படி எந்த வித ரகசியமாக இராணுவ ரகசியத்தை பூரா தெரிஞ்சுக்கிறாங்க. இது எப்படி தெரிஞ்சுக்கிறான்னு அவனுக்கு ஒரே குழப்பமாயிடுது. சீரிய தேசத்து ராஜாவாகிய பெனாதாத் அவன் என்ன பண்றான், எப்படி கேட்கிறான். கேட்கும்போது அவர் என்ன சொல்லுகிறார்கள், அங்கே நீர் உம்முடைய பள்ளியறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான். முதல்ல எலிசாவை நீ காலி பண்ணும். முதல்ல அவனை காலி பண்ண நீ ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி பிசாசானவன் முதலாவது இந்த கடைசி நேரத்தில் மனவாட்டியை காலி பண்ணணும். அவனுக்கு எதிரியாரு கர்த்தருடைய பிள்ளைகள் மனவாட்டி தான். உங்களை எப்படி தேவனுடைய வார்த்தையை விட்டு வெளியே கொண்டு போக வேண்டும், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்க முடியாதபடி உங்களை துரத்த வேண்டும். அதுக்கு பிசாசானவன் செய்யக்கூடிய தந்திரம். பிசாசன் என்ன பண்ணுவான்? குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்குவான், போராட்டத்தை உண்டாக்குவான். ஆகையினால வார்த்தையை புறக்கணித்து வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி, வார்த்தையை கேட்க முடியாதபடி உலகத்திலே நெருக்கடியை உண்டாக்குவான். மார்த்தாளுக்கு ஒரு நெருக்கடி வந்துச்சு. என்ன நெருக்கடி? மார்த்தாள் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத இயேசு வீட்டுக்கு வரான்னு கேள்விப்பட்டோன்னு மரியாள் என்ன பண்ணிட்டான்? வேகமா வந்து ஒரு சேரை போட்டு அவர் உட்கார்ந்து சேரை போட்டு இயேசுவோட பாதம் வந்து உட்கார்ந்துட்டான். ஏன்னா பெரிய காரியம் என்னது? இயேசு கிறிஸ்து வந்து அவரை உட்கார வச்சு அவர் பாதத்தில் உட்காந்து அன்றவரை பேசுங்கன்னு சொல்லி அந்த ஜீவ வார்த்தை அவர் வாயிலிருந்து புறப்படுவதை கேட்கும்படியாக வந்து உட்கார்ந்துட்டார். மார்த்தாள் என்ன பண்ணா? தேவனுடைய மனுஷன் வந்திருக்காரு, இயேசு வந்திருக்கிறாரு, அவர் நல்லா வாய்க்கு ருசியாக மீன் ஆடெலாம் சமைச்சு போடணும் அப்படின்னு அவள் அடுப்பறைக்கு உள்ளே போயிட்டு வேகமாக சமைக்க போகிறா. அவளுக்கு கையும் ஓடலை, காலும் ஓட மாட்டேங்குது, தனியாக உட்காந்து சமைக்கிறது. அங்கேருந்து உள்ளேருந்து சவுண்டு கொடுக்குறா. உள்ளேருந்து என்ன சென்னா கொடுக்குறா? சவுண்டு கொடுக்குறா. எங்கே ரபி இந்த மார்த்தால மரியாதை உள்ளே அனுப்புவோம். நான் சட்னி அரைச்சா அவன் என்ன பண்ணணும்? தேங்காய் திருவி கொடுக்கணும். அப்போ உமக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்கு அவளை அனுப்புன்னு சொல்றார். அதுக்கு தேவன் என்ன சொல்றாரு? இயேசுக்கு நீங்க ஆகாரம் கொடுக்க வேண்டியது இல்லை. இயேசுக்கு ஆகாரம் கொடுக்கணுமா? பிசாசே நீ இந்த கல்லை அப்பமாய்க்கு சாப்பிடுன்னு சொல்லிச்சு. இயேசுக்கு ஆகாரம் நீங்க கொடுக்கணுமா? அவர் உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணுமா? அவர் தான் உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும். அது ஆவிக்குரிய ஆகாரம் கொடுக்கணும். தேவையானது அந்த ஆவிக்குரிய ஆகாரமாகிய வார்த்தையை பெற்றுக்கொள்வது. ஆகையினால மரியாள் தன்னை விட்டு எடுபடாத வார்த்தை உங்களை விட்டு எடுபடாது. தேவனுடைய வார்த்தை உங்கள் இதயத்தில் இதயமாக கற்பலகள் எழுதப்பட்டுச்சுன்னா அது வார்த்தை விட்டு அந்த செய்தி நீங்கள் கேட்கும்போது இன்று கேட்கக்கூடிய பிரசங்கமானது உங்கள் இருதயத்தில் எழுதப்பட வேண்டும். அது இருதயத்தில் எழுதப்பட்டால் அது இருதயத்தில் எடுத்து போடவே முடியாது. ஆகையினால ஆண்டவர் சொன்னார், உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அவ தெரிஞ்சுக்கிட்டா. என்ன நல்ல பங்கு? தேவனிலிருந்து ஆவிக்குரிய ஆகாரத்தை வாங்குறது, தேவனிலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்வது நல்ல பங்கு. இவன் நல்ல வேலை தான் செய்கிறா. உள்ளுக்குள்ள யார் இருக்கா? மார்த்தா. அவளும் நல்ல வேலை தான், ஆண்டவருக்கு சேவை தான் செய்கிறா. அவளும் ஊழியம் தான் செய்கிறா. அவளும் நல்லா கவனிங்க, எல்லா ஊழியம் தான் செய்றீங்க. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய ஊழியம் யாருக்கு பிரயோஜனமாக இருக்கணும்? வார்த்தை கொண்டு போவதற்கு பிரயோஜனமாக இருக்கணும். வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு, ஜனங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வது ஜீவனை பெற்றுக்கொள்வது. அந்த ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு உண்டான ஆவிக்குரிய வார்த்தைக்காக நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டுமோ ஒழிய மாம்ச பிரகாரமான சரீரம் வாழ்வதற்குண்டான ஆகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக மார்த்தாள் செய்வது போல் அந்த ஆகாரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவளுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை. வார்த்தை தான் முக்கியங்கிறது வெளிப்பாடு இல்லை. எதுக்காக சொல்ல வரேன்? இந்த சுற்றி நமக்கு சேனைகள் வந்துருச்சு. தீர்க்கதரிசி அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், எலிசான் ஒருத்தர் உள்ளவன். அது அசீரியா தேசத்து ராஜாவுடைய படுக்கறையில் என்ன பேசினாலும் அவன் இஸ்ரவேலுடைய சேனைகளுக்கு சொல்லி கொடுத்துருவான். உடைய ராணுவ ரகசியம் ஒன்றுமே வைக்க முடியாது, ராணுவ ரகசியத்தை பூரா காட்டி கொடுத்துருவான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜாவுக்கு அப்போ என்ன பண்ணணும்? முதல்ல யாரை காலி பண்ணணும்? எலிசாவை காலி பண்ணிட்டா ஜெயிச்சிடலாம். அதே போல இன்றைக்கு வேதத்தின் ராணுவ ரகசியம்
அன்னைக்கு அந்த ராணுவ ரகசியத்தை சொல்றதுக்கு எலிசா இருந்தார். இன்னைக்கு வேதத்தின் ரகசியம் இனி காலம் செல்லாது. ஏழாமுடைய சத்தத்தின் நாட்களில் அவன் எக்காலம் ஊத போகிற போது அந்த ராணுவ ரகசியம், அவன் எக்காலம் ஊத போகிறது தேவ ரகசியம். ராணுவ ரகசியத்தை காட்டிலும் மேலான இந்த ரகசியத்தை சொல்றதுக்கு யார் இருக்கிறா? மணவாட்டி தான் இருக்கிறா. அன்றைக்கு எலியாவின் ஊழியத்தை செய்த அந்த யார் இருந்தா? எலிசா. இன்றைக்கு வில்லியம் மரியன் பிரணாம் காலத்தில் யார் எலியாவின் ஊழியத்தை செய்த? யாரு? வில்லியம் மரியன் பிரணாம். அவரும் கிட்டத்தட்ட ஒரு இதில் எலிசா தான். வில்லியம் மரியன் பிரணாம் எலிசா, அவருக்குள் இந்த ஆவி எலியாவின் ஆவி. எவ்வாறு எலிசாவுக்குள் எலியாவின் ஆவி இருப்பது போல யோவான் ஸ்நானகன் என்பது தனி மனுஷன். ஆனால் யோவான் ஸ்நானன் போய் கேட்டாங்க, நீர் எலியாவான்னு கேட்டாங்க. அவன் என்ன சொன்னான்? சத்தியமா நான் எலியா இல்லை. ஆனால் ஏசு சொன்னா அவன் எலியான்னு. அப்போ ஏசு சொன்னது பொய்யா? இல்லை யோவான் ஸ்நானன் சொன்னது பொய்யா? ஏசு சொன்னது ஏதாவது ஒன்றாதான் இருக்க முடியும். யோவான் எலியாட்ட போய் யோவான் ஸ்நானன் போய் கேட்டாங்க, நீர் எலியாவான்னு ஜனங்கள் பரிசேஷன் எல்லாம் கேட்டாங்க. நான் அவன் அல்ல, நான் எலியா அல்லன்னு சொல்லிட்டான். ஆனால் இயேசு வந்த பிறகு அவன் எலியான். அப்போ எது உண்மை? எது எது உண்மை? மாம்சத்தின்படி எலியாவின் ஆவி அவனுக்குள்ள இருக்கு. அப்ப இவங்களுக்கு தெரியல. அதனால எலியாவின் ஆவி அவனுக்குள்ள இருந்ததுனால நான் தான் எலியா நம்ம சொல்லலை. நான் யோவான் ஸ்நானகன்னா, நான் வனாந்திரத்துக்கு கூப்பிடுங்களே சத்தமாக இருக்கிறேன்னா. அதே மாதிரி வில்லியம் மரியன் பண்ணால் நம்ம 7வது சத்தமாக இருக்கிறேன்னா புரிஞ்சுக்கணும். எவ்வளோ திருஷ்டாந்தமாக வச்சு பழைய ஏற்பாடு முடியும் போது வனாந்திரத்துக்கு கூப்பிடுடைய சத்தம் வந்தது. புதிய ஏற்பாடு முடியும் போது 7வது சத்தத்தின் நாட்களில் நம்ம வந்துட்டோம். அப்போ இனி ஒருத்தர் 8வது கிடையாது. எவனா 8வதுன்னு சொன்னான்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? சாணியை கரைச்சி எவனா 8வது வந்துட்டா அவனை விரட்டி விட்டுருணும். அப்போ யார் 8வது கிடையாது. அவர் இடத்துல 7 நட்சத்திரம் தான் இருக்குது. 8வது ஒரு நட்சத்திரம் தொங்கிட்டுன்னு சொல்லலை. அப்போ தேவன் தன்னுடைய 7 ஆவி 7லே பரிபூர்ணம் அடைகிறவர். 7 இஸ் கம்ப்ளீஷன். தேவன் 7ஆம் நம்பரில் முழுமை அடைகிறார். எல்லாம் 7 வச்சிருக்காரு. ஆதி ஆமத்து வெளிப்பட்டு வச்சிருக்க வரைக்கும். இப்போ 8ன்னு சொன்னால் அவன் பிசாசா இல்லையா? அப்போ இந்த இந்த எலியாவின் ஆவியை பெற்ற எலிசா அங்கே இருக்கிறான். அவனுக்கு சகல ரகசியம் தெரியும். அவனை போட்டு தள்ளிட்டா இஸ்ரேல் இராணுவத்தை ஜெயிச்சிடலான்னு சீரியா தேசத்து இராணுவத்தின் சீரியா தேசத்து ராஜாவாகிய பெனாதாத்துக்கு சொல்லப்பட்டது. உடனே அவன் எலிசா எங்கடா இருக்கான் போயிட்டான்னு பார்த்தான். இன்றைக்கு அதே போல கடைசி நாட்களே மணவாட்டியை காலி பண்ணிட்டா கடைசி கால செய்தி வராது. மணவாட்டியை காலி பண்ணால் போதும். ஸ்தாபனத்தை காலி பண்ண தேவையில்லை. மோகன்சி லாசரை காலி பண்ண தேவையில்லை. வேறு பெரிய பெரிய ஊழியக்காரங்க யாராக தான் அவங்களாம் காலி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யாரை காலி பண்ணணும்? மணவாட்டிலையும் யாரை காலி பண்ணணும்? மணவாட்டிலையும் யாரை காலி பண்ணணும்? எது? அவர் தான் காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ யாரை காலி பண்ணணும்? இந்த வார்த்தையை யாருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற மணவாட்டி யார் மணவாட்டியோ. அப்போ அந்தோணி சாமியை காலி பண்ணிட்டா அந்த அவர் ஏரியாவில் தேவனுடைய வார்த்தை போகாது. அப்போ இந்த இங்கே உள்ள ஆளு மேலே தான் தேவன் ஒவ்வொருத்தர் மேலேயும் பிசாசு என்ன பண்ணுறான்? கொலை வெறியாக இருக்கிறான் நம்ம மேலே. ஆனால் அவனை ஃபூனு தேவன் தம்முடைய நாசின் சுவாசத்திலே ஊத வல்லவர். அப்போ மணவாட்டி அவனை ஒரு சட்டம் பண்ண போகிறதே இல்லை. அவனை ஒரு ஆளாவே மதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆகையினால பிசாசுக்கு இப்பொழுது மணவாட்டியாக இருக்கக்கூடிய நாம் தான் எதிரி. தேவனுடைய வார்த்தை செல்லாதபடி. அப்போ தேவன் யாரை எப்படி எலிசாவை காலி பண்ணால் ஜெயிச்சிடலாமோ, பிசாசு என்ன பண்ணுறான்? மணவாட்டியை அழிச்சிட்டா ஜெயிச்சிடலான்னு எவனை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆகையினால இவனை காலி பண்ணுறதுக்கு வந்தாங்க. அப்பொழுது அவன் 13 வாசிங்க. அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான். எலிசா எங்க இருக்கான்? எலிசா யாருக்கு அடையாளம்? மணவாட்டி அடையாளம். எலியா யெகோவா தேவனுக்கு அடையாளம். எலியாவின் ஆவி தேவனுடைய ஆவி இப்போ யாருக்குள்ள இருக்கு? எலிசாவாகிய மணவாட்டியாகிய நமக்குள்ள இருக்கு. மணவாட்டியை காலி பண்ணிட்டா ஜெயிச்சிடலாம். ஆகையினாலே இந்த மணவாட்டி எங்க இருக்கிறார் பாருன்னு சொல்லும் போது அவன் தோத்தானிலே
இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்கு யாரு அவனுக்கு இராணுவத்தையே அனுப்புறான். அப்ப அவன் எப்பேற்பட்டால் அதே மாதிரி மனவாட்டி உங்களை ஒருத்தரை பிடிக்கிறதுக்கு இராணுவமே வந்தாலும் ஒன்று முடியாது. முடியுமா முடியாதா? எந்த இராணுவம் வரட்டும், மோடியோட இராணுவம் வரட்டும், இல்லை அமெரிக்க இராணுவம் வரட்டும், எந்த இராணுவம் உங்களை எதுவுமே செய்யப்பட. அப்போ ஏன் பயப்பட தேவையில்லை. எலெக்ஷனில் யார் ஜெயிச்சான்னா நமக்கு அதை பற்றி கவலையே தேவையில்லை. தேவன் நமக்குள் இருக்கிற உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்கிறார். அவன் நடத்தது இயேசு சொன்னார் பிலாத்துட்ட. பிலாத்து என்ன சொன்னான்? நான் உன்னை விடுதலையாக்க எனக்கு அதிகாரம் தெரியுமான்னு கேட்டார். வரத்திலிருந்து உனக்கு அருளப்பட ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல் மோடியாக இருக்கட்டும், எந்த ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும், எந்த கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான யாராக இருக்கட்டும், தேவனுடைய அனுமதி இல்லாமல் நீ ஒன்றும் கிறிஸ்தவர் மேலே கை வைக்க முடியாது. அதனால் பயப்படுங்க. எல்லா சபைகள்லையும் இன்றைக்கி எல்லா முஸ்லீம் சிறுபான்மையினர் போல அங்கே அறிக்கிட்டு யாரும் பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போடக்கூடாது. சபைகள் நிறைய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு விரோதி அவங்க கிடையாது. மோடி எனது நண்பர், அவருக்கு இல்லை, பிசாசு தான் நம்முடைய விரோதி. ஆர்எஸ்எஸ் சகோதரர்கள் நம்முடைய புரியுதா உங்களுக்கு? ஆர்எஸ்எஸ் சகோதரர்கள்லாம் நம்முடைய நண்பர்கள். அவருக்குள் இருந்து கிரியை செய்யக்கூடிய பிசாசின் ஆவிதான் எதிரி. அப்போ இந்த பெனாத்தாத்து அந்த இராணுவத்தை பூரா அனுப்புகிறான். யாரை காலி பண்ணுறதுக்கு? ஒரு தீர்க்கதரிசி எலிசாவை காலி பண்ணுவதற்கு. வாசிங்க. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான். ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம்? இப்படிதான் நீங்க மனவாட்டியாக இருக்கிறாங்கலாம் இன்னும் ஐயோ ஐயோ ஐயோன்னு பயப்படுறாங்க. ஐயோ கொரோனா வந்துருச்சு, வெளியே மாஸ்க் போடணும், ஐயோ நம்மளை பாதிச்சிருமோ, நம்ம பிள்ளைங்களை பாதிச்சிருமோ, நம்ம பாட்டியை பாதிச்சிருமோ, வயசானவர்களை பாதிக்குமோ, தடுப்பூசி போடலாமா வேண்டாமா என்று தவதாயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒன்றும் தேவையில்லை. அவன் என்ன பண்ண? ஐயோ ஆண்டவனே ராணுவருக்கு என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லுகிற வேலையில பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். பயப்படாதே. அல்ல பார்த்தா அவரோடு இருக்கிறவரை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர். சிரிப்பு வந்துருச்சு. கேஸ் என்ன பண்ணுவான்? என்னடா தீர்க்கச்சு நம்ம 2 பேர் தான் இருக்கோம். ஒரு இராணுவமே சுற்றி இருக்கு, ஒரு இராணுவமே சுற்றி இருக்கு. இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? அவரோடு இருப்பதை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். ஆகையினாலே நம்ம எப்படி எந்த கொரோனா வந்தாலும் எந்த லாக்டவுன் போட்டாலும் நம்ம ஆராதிக்கலாம். எந்த மாஸ்க்கும் தேவையில்லை, எந்த சமூக இடைவெளியும் தேவையில்லை. நீங்கள் வார்த்தையில் தாகமாக இருந்தீங்கன்னா நடந்து கூட வந்துடுவீங்க. வார்த்தையில் தாகமாக இருந்தால் நடந்து கூட முடியுமா முடியாதா? பொன்மலைப்பட்டு நடக்க முடியுமா? பெரிய விஷயமே அல்ல. ஏன் நடக்க முடியாது? கத்தருக்கா வேளாங்கண்ணிக்கு நடக்கிறான், உலகத்தான் இங்கே பழனிக்கு நடக்கிறான், சமயபுரம் மாரியம்மன் நடக்கிறான். வெக்கமா இல்லை என்னால் நடக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு? வெக்கமா இருக்கா இல்லையா? யார் சொன்னீங்களா? பொன்மலைப்பட்டு நடக்க முடியுமா முடியாதா? ஏற்பட்டு முடியுமா முடியாதா? அவன் எத்தனையோ 100கணக்கான கிலோமீட்டர் நடக்கிறான். நமக்கு வந்து 10 கிலோமீட்டர் நடக்க முடியாதா? முடியுங்களா? அது மாத்திரம்ல அவருடைய இருக்கிற நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். தேவ பலத்தினால் நாங்கள் நடப்போம்னு சொல்லணும். எந்த லாக்டவுன் அடுத்து போட்டாலும், எலெக்ஷன் முடிஞ்சு லாக்டவுன் போட்டாலும் ஐயா பாவா அறந்தவங்களுக்கு வர முடியாது, கஷ்டம். என்ன எது? அதுவும் பைக்கில் வந்துடுவார். பைக்கில் வரலாம். நான் 3 வருஷம் இங்கேருந்து புதுக்கோட்டைக்கு போனவன். 3 வருஷம். அதே போல் பலமுறை எது புதுக்கோட்டைக்கு நடந்து அப்போ லாக்டவுன் போட்டு தான் நடந்து போயிருப்பேன். லாக்டவுன் போட்டுருந்தா நடந்து, அப்போ லாக்டவுன் இல்லை. லாக்டவுன் போட்டு பாருங்கள், எல்லாம் நீங்கள் நடந்தால் கால் வலி தெரியும் அப்போ நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்கள் விசுவாசம் இருந்தால் என்னது? உலகத்தில் இருக்கிறவங்களும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பெருசாக நடப்பாரா? பஸ்ஸில் வர்றதுக்கே கால் வலிக்குதுன்னு லீவு போடுறாளாச்சு. நடப்பீங்களா? பஸ்ஸில் வர்றதுக்கே கால் வலிக்குதுன்னு லீவு போடுறாள், நடப்பியா? சரி. ஆனால் வார்த்தைக்கே அவர் நடக்கும்.
அப்பொழுது எலிசா ஆ விண்ணப்பம் பண்ணி ம். கர்த்தாவே ம். இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தள்ளும் என்றார். யார் கண்ணா? கேயாசி. அப்போ எலிசாவுக்கு ஏற்கனவே கண்ணு திறந்தது. அவன் எலிசாவுக்கு தெரியுது யார் கேஆசி மனவாட்டி இல்லை போட்டுருக்கு. அவன் ஏற்கனவே அவன் ஆள் சரியில்லாத ஆள் ஆகையினால நாகம்மன்ட்ட காசு வாங்குறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க. என்ன ஆகையினால நான் கேஆசி கண்ணு தான் திறக்க வேண்டியது இருந்தது, எலிசா கண்ணு திறக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாமெல்லாம் கேஆசியே எலிசாவா? எலிசா. நாமெல்லாம் நம்ம அடுத்தவங்க கண்ணை திறக்கக்கூடிய அளவுக்கு வார்த்தை நம்ம இடத்துல இருக்கு. தேவன் நமக்கு இருக்கிறார். நம்ம உங்கள்கிட்ட பேசுகிற ஒவ்வொருத்தரோட கண்ணையும் நீங்கள் திறக்கணும். இந்த செய்தியில் உள்ள இருக்கிற கடைசி கால செய்தியில் இருக்கிறவங்க பிரணாம் கிறிஸ்து இந்த மாதிரி பலதரப்பட்ட பதில் சொல்கிறவங்க கண்ணை திறக்கணும். அருமையான சகோதரர் மார்க் பதர் கண்ணை திறக்கணும். நான் ஏற்கனவே முயற்சி பண்ணிட்டுருக்கிறேன். மார்க் பேச வரமாட்டேன், ஏன்னா பிரணாமி கும்பிடுகிறவர். மார்க் ரொம்ப வருஷமாக பழக்கம், 2002 பழக்கம், 2002 பழக்கம் ஆகும். ஆனால் 2002 2006 வரைக்கும் தான் பழக்கம். அப்புறம் இடையில தச்சு இல்லை. இருந்தாலும் நல்ல சகோதரன், வேதத்தை நல்லா வாசிப்பார். அவர் அப்போ அந்த நாட்களில் பிரணாம் கிறிஸ்து சபைக்கு அவர் போயிட்டு இருக்கும்போது வார்த்தையை குறித்து அவர்கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு சரிக்கு சமமாக பேசுவார். மற்றவங்க அந்த விவரம் தெரியாது. மனப்பாடம் நிறைய பேர் வந்தாங்க, ஜான் 2-3 சகோதரர்லாம் வந்தாங்க. இருந்தாலும் அந்த சகோதரன் மேலே ஒரு வாஞ்சை இருந்தது. பல முறை ஃபோன் பண்ணேன், வரவே மாட்டேன்ட்டார். ஒரு தடவை வாங்க பேசணும் அப்படின்னு கூப்பிட்டேன், வரல. அப்போ தேவன் கண்களை திறக்கணும், தேவன் அவருடைய கண்களை திறக்கணும். அப்போ மனவாட்டியுடைய ஊழியமே கண் திறக்கப்பட்டவன். இப்போ கண் திறக்கக்கூடிய ஊழியம். எம்ஆர்சிஸ்ட இயேசு போய் என்ன பண்ணார்? அப்பத்தை பிட்டு கண்களை திறந்தார். அப்பங்கிறது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை சரியான இடத்துல போய் சேர்ந்ததுன்னா கண்ணு திறக்கப்படும். சரியான இடத்துல போனான், தேவனால் முன்குறிக்கப்பட்ட இடத்துல போனான். அப்போ தேவனால் முன்குறிக்கப்பட்ட அந்த கிளையாப்பம் இன்னொரு சீசனும் அங்கே போயிருக்கிறதுல தேவன் அப்பத்தை பிட்டு கண்ணை திறந்தவர் தான் அவர் இயேசுவை அறிந்து கொள்ள முடிந்தது. அப்போ தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை உங்களுடைய கண்களை திறந்து கொடுக்க வேண்டும். அப்போ எலிசாவுடைய கண்ணை யார் திறக்கணும்? கேயாசுடைய கண்ணை யார் திறக்கணும்? எலிசா திறக்கணும். நீங்களாம் யாரு? எலிசா கிறிஸ்துவுக்கு அடையாளம், கிறிஸ்துக்களுக்கு அடையாளம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடையாளம், அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு அடையாளம். எலியாவின் ஆவினால் அவன் அபிஷேகம் பெற்றிருக்கிறான். யாரு? எலிசா. கேயாசி அபிஷேகம் பெறல, கண்ணை திறக்கணும். ஆகையினாலே கண்ணை திறக்கும்படியாக அவன் ஜெபம் பண்ணினான். என்ன ஜெபம்னா, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை. காலையில் பார்த்தோம், யோபு தன் சொந்த கண்களால் பார்ப்பேன்டா, சொந்த கண்ணு. இப்போ இவன் தான் கண்ணு தெரியுதில்ல, கண்ணு தெரிஞ்சுதானே பார்த்து சீரியா தேசத்து ராணுவம் நம்மளை சுற்றி இருக்குன்னு சொன்னான். அப்போ அவர் அந்த கண்ணை திறக்கலை. எந்த கண்ணு? கேயாசுடைய ஆவிக்குரிய கண். நல்லா பார்த்தோம், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினா கண்ணின் மேல் நினைவாயிருப்பது எப்படி? அப்ப எந்த கண்ணு? ஆவிக்குரிய கண்ணோடு உடன்படிக்கை பண்ணினா. ஆவிக்குரிய கண்ணோடு தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய, தேவனை பார்ப்பதற்காக உடன்படிக்கை பண்ணினான். அதே போல இந்த கேயாசி கண்ணை திறந்து, கேயாசுடைய ஆவிக்குரிய கண்ணை திறந்து அவன் அந்த தேவ தூதர்களை பார்க்கும்படியாக அங்கே அவன் ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அங்கே அந்த அவன் இருக்கு நிற்கிற பட்டணத்தை சுற்றி ராமம் இருந்தாலும் அதற்கு முன்பதாக என்ன இருக்கு? அப்பொழுது கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இப்போ நீங்கள் எதை பார்க்குறீங்க? நீங்கள் எதை பார்க்குறீங்க? கேயாசி பார்த்துட்டான். எதை பார்த்துட்டான்? அக்னிமயமான. அப்போ நீங்கள் எதை பார்க்குறீங்க? இப்போ கரெக்டாக சொல்லணும். நீங்கள் உங்கள் கண் திறக்கப்பட்டதா? மனக்கண் திறக்கப்பட்டிருக்கா? நீங்கள் மனக்கண் திறக்கப்பட்டதுன்னா எதை பார்க்குறீங்க? இப்போ என்ன இருக்கு பார்த்துருக்கீங்க? சொல்லுங்க, தெரிஞ்சாதான் சொல்லுங்க. அப்போ உங்கள் கண் இன்னும் திறக்கப்படலையா? கேஎஸ்டி கண்ணா? கேஎஸ்டி கண் திறக்கப்பட்டது இல்லையா? திறக்கப்பட்டதா இல்லையா? அப்போ இந்த இடத்துல யார் யார் இருக்கா?
கிறிஸ்துவுக்குள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பரிசுத்தவான்கள் 1977 70வது யூபிலியிலே விடுதலாகிவிட்டார். யூபிலி என்பது விடுதலை நான்கு. யூபிலி என்பது எல்லாம் பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்கள், பாதாளத்துக்கு அடிமைப்பட்டவர்கள், கல்லறையில அடிமைப்பட்டிருந்தவர்கள் எல்லாருமே என்ன ஆயிட்டாங்க? உயிர்த்தெழுந்தாங்களா இல்லையா? யூபிலி விடுதலையின் வருஷம் உயிர்த்தெழுந்து விட்டார்கள். அவர்கள் என்ன பண்றாங்க? உயிர்த்தெழுந்தவங்க நேரம் எங்க போவாங்க? உயிர்த்தெழுந்தவங்க நேரம் எங்க போவாங்க? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் போது அப்ப பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவங்க உயிரிழந்தாங்களா இல்லையா? உயிரிழந்து எங்க போனாங்க? தேவனுக்கு பின்னாடியே போனாங்க. கடைசியில் அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்த மேகத்தில் அவரும் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். இப்பொழுது 1977 உயிர்த்தெழுதல் நடந்து விட்டது என்று விசுவாசிக்கக்கூடிய மணவாட்டியுடைய வார்த்தையின்படி உயிர்த்தெழுதல் நடந்து விட்டது என்பதை அறிந்து கொண்டு, அது மாத்திரமல்ல, அந்த உயிர்த்தெழுதலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்குள் மரித்த புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்தவொடனே எங்க போவாங்க? அவங்க எங்க போவாங்க? அன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்ததுனால இயேசு கிறிஸ்து கூடயே போயிட்டாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரு? இயேசு கிறிஸ்து பெந்தேகோஸ்தே நாள் முதல் எங்க இருக்கிறாரு? இங்க இருக்கிறாரு. அப்ப உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் எங்க வரணும்? மணவாட்டியை தேடிதான் வரணும். ஜீவனுள்ள தேவனுடைய சபையை தேடி வர வேண்டும். இந்த வார்த்தையை தேடி வர வேண்டும். கல்யாண விருந்தை தேடி வரணும். அவங்களும் கல்யாண விருந்து புசிக்கணும். கல்யாண விருந்து கடைசி நாட்களிலே கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அவர் கல்யாண விருந்து புசிக்கவில்லை. இந்த கடைசி நாட்களிலே கல்யாண விருந்து புசிப்பதற்கு அவங்களும் எங்க வரணும்? நாம எங்க இருக்கோமோ அங்க வரணும். அப்படிதான். நாம எங்க இருக்கோமோ அங்க வரணும். நாம எங்க இருக்கோம்? உன்னதத்துல உள்துறைக்குள்ள சியோன் மலையில மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உடன்படிக்கை பெட்டியில இருக்கோம். அக்னி சம்பம் எங்க இருக்கோ அங்க நாம இருக்கோம். அப்ப அவங்களும் உயிர்த்தெழுந்து எங்க வரணும்? அக்னி சம்பம் இருக்கிற இடத்துல தான் வரணும். இப்ப அக்னி சம்பம் எங்க இருக்கு? உங்க இருதயத்துல இருக்கு. அக்னி சம்பம் எங்க இருக்கு? இருதயமாகிய பலிபீடத்தில் அக்னி சம்பம் நின்று கொண்டு இருக்கிறது. அதான் பிரண்ணாம் தலைக்கு மேல அக்னி சம்பத்தை போட்டோ எடுத்தாங்க. அன்றைக்கு பிரண்ணாம் மேல அந்த அக்னி சம்பம் இருந்தது. இன்றைக்கு ஒவ்வொரு மணவாட்டி மேலே அக்னி சம்பம் இருக்கணுமா வேண்டாமா? பெந்தேகோஸ்தே நாள்லயே அக்னிமயமான நாவுகள் எல்லாருமே வந்து அமர்ந்தது. இப்ப அக்னி சம்பம் உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா? அப்ப உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் எங்க வருவாங்க? இங்கதான் வருவாங்க. நம்மை சுற்றி தான் வருவாங்க. நாம் இருக்கிற இடத்துக்கு தான் வருவாங்க. அவங்களும் இங்க உட்காந்து கல்யாணம் வந்து பிடிச்சு கொண்டிருக்கணும். இப்ப இத கேயாசி கண்களை திறந்து கொடுத்த எலிசா இப்ப உங்கள் கண்களையும் திறந்து கொடுத்திருக்கிறார். என்ன சொல்றாரு? நல்லா பாருங்க. இங்க ஏகப்பட்ட கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் இங்க இருக்கிறாங்க. தேவனுடைய அக்னி ஸ்தம்பமும் இங்க இருக்கு. உடன்படிக்கை பெட்டியும் இங்க இருக்கு. உள்திர சியோன் மலை எல்லாம் எபிரேயர்ல 12 சொல்லப்பட்ட அத்தனையும் இங்க இருக்கு. ஆகையினாலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அவங்களும் எங்க இருப்பாங்க? அவங்க எங்க இருப்பாங்க? சரி, 1,44,000 பேர் எங்க வருவாங்க? அடுத்த கேள்வி. அந்த 6ஆம் முத்திரையின் கீழ் தேவன் அவங்க சந்திக்கப்பட்டு இனி வரக்கூடிய அந்த 1,44,000 பேரும் ஏன்னா மரித்து உயிர்த்தெழுந்து எங்க வருவாங்க? அவங்க காலெல்லாம் சொன்னேன், அவர்கள் மணவாட்டியை காவல் செய்யக்கூடிய அன்னகர்கள். அவங்க யாரு? அன்னகர்கள். மணவாட்டியை காவல் செய்யக்கூடிய தேவாலய காவலர்கள், ஆலய காவலர்கள். அந்த 1,44,000 பேர் அன்னகர்களாக அவர்களும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து 1,44,000 பேரும் அந்த அங்கே போன எலியாவும் எலிசாவும் எல்லாரும் ஒன்று போல எங்கே வரணும்? இங்கே தான் வரணும். அப்போ உலகத்திலே அன்றைக்கு எலிசா பக்கம் எலிசாவை சுற்றி தான் எல்லா அக்னிமேன் என்னென்ன இருந்துச்சு. அவன் கண்ணை தந்தோன்னு எதை பார்த்தான்? இதோ எலிசாவை சுற்றிலும் எல்லாம் எலிசாவை சுற்றி தான் இருந்தது. இப்ப எல்லாம் மணவாட்டி சுத்தி. எலிசா யாரு? மணவாட்டிக்கு அடையாளமானவா? எலிசாக்குள்ள உள்ள எலியாவின் ஆவி யாரு? யெகோவா தேவனுடைய ஆவி. அது யெகோவா தேவன் இயேசு கிறிஸ்துடைய ஆவி. அந்த எலியா அந்த பழைய ஏற்பாட்டின் யெகோவா தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து. நல்லா புரியுங்க. பழைய ஏற்பாட்டின் யெகோவா தேவன், புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டில் யெகோவாவுடைய ஆவி தான், புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துடைய ஆவி. அது பெந்தேகோஸ்தே நாள்ல ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவி.
அப்ப எல்லாம் எங்க வந்துருது? எப்படி எலிசாவுக்குள்ள எலியாவின் ஆவி இருக்குதோ, பக்கத்துல கேயாசி இருக்கிறாங்க, எல்லார் கண்களையும் திறந்து கொடுத்து அங்கே அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய என்னென்ன இருக்கா, இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அந்த மலையே ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு. இப்பதான் கேயாசி பார்க்கலாம். கேயாசிலே மனக்கண் திறக்கப்படுது, மாம்சக்கண் அல்ல. மாம்சக்கண்ணில் பார்த்தான்னா சீரிய தேசத்து இராணுவம் தான் தெரியும். மாம்சக்கண்ணில் பார்த்தா என்ன தெரியும்? சீரிய தேசத்து இராணுவம் தான் தெரியும். ஆனால் ஆவிக்குரிய மனக்கண்ணில் பார்த்தா என்ன தெரியும்? அக்கினிமயமான ரதம் தெரியுது. அப்ப அக்கினிமயமான ரதங்கள் தெரிஞ்சதுனால அவர்கள் அவனத்துக்கு வருகையிலே எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். அடுத்த ஸ்டெப்பு, இந்த சிச்சுவேஷன் வந்துருச்சு. தேவன் நம்மளை சுற்றி இருக்கிறார், தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, மரித்த பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்து இங்கே இருக்கிறாங்க, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இங்கே இருக்கிறாங்க, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. ஆகையால் நம்ம பார்த்தோம், கிழக்கிலும் மேற்கிலும் மடக்கிலும் தெற்கிலும் இருந்து வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எங்களோட கூட பந்தி இருப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறவங்களாம் பந்தி இங்கே இருக்கிறாங்க. ஆவிக்கு என்ன பந்தி? ஆவிக்குரிய பந்தி, மாம்சத்துக்குரிய திருவிருந்தல்ல, பஸ்கா விருந்தல்ல, ஆவிக்குரிய கல்யாண விருந்து, வேதத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய கல்யாண விருந்து, பலமுள்ள ஆகாரத்தை புசிக்கக்கூடிய விருந்து, உள்திரையில் உள்ள ஆகாரத்தை புசிக்கக்கூடிய விருந்து. பொன் பாத்திரத்தில் வைக்கப்பட்ட மன்னா, மறைவான மன்னாவை புசிக்கும்படியாக நாம மாத்திரம் புசிக்கல, உலகத்தின் கண்களுக்கு மறைவாக இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் எல்லோரும் புசித்து கொண்டிருக்கிறார்கள் இங்க. புரியுதா இல்லையா? அப்ப எல்லாரும் இங்க புசிக்கிறாங்க. ஆகையினாலே அந்த வேலையில சீரிய தேசத்துடைய அந்த இராணுவத்துக்கு தேவன் கண்மயக்கத்தை கொடுக்குறார். என்ன மயக்கம்? கண்மயக்கம். கடைசியில் எப்போவுமே கண்மயக்கம் தான் வரும். சோதம் குமாராவில் என்ன கடைசி என்ன வந்துச்சு? குருட்டாட்டம் வந்துருச்சு. சோதமில் லோத்தோட வீட்டை சுற்றி பார்த்து லோத்தோட வீட்டு வாசலுக்குள்ள பிரவேசிக்க முடியல. இன்றைக்கு எலிசாவுடைய வீட்டு வாசலுக்குள்ள அவங்க பிரவேசிக்க முடியாதபடி அவங்களுக்கு என்ன வந்துச்சு? கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். கண்மயக்கம். வாசல் தான் இருக்கா, ஆனால் எங்களுக்கு தெரியாது. உள்ள எலிசாவை பிடிக்க முடியல. கண்மயக்கம் செஞ்சு தேவன் எவ்வாறு பாருங்க, நீ ஸ்தாபன சபைகள் கண்மயக்கம் கொண்டிருக்கிறது. தேவனை அறிந்து கொள்ள முடியவில்லை. உள்திரைக்கு போகக்கூடிய வாசல் தெரியவில்லை. இயேசு தேவாலய திரைச்சலை கிழிச்சிட்டார், நிச்சயம் இல்லையா? ஆனால் அவங்களுக்கு உள்ளே போக பாது தெரியல. எதுக்குள்ளே போக பாது தெரியல. உள்திரை மகா பரிசுத்த ஸ்தலத்து அந்த தேவாலய திரைச்சலை கிழிச்சுமே உள்ள போகணுங்கிற அறிவு இல்லை. ஏதேன் தோட்டத்தில் சுடர்லி பட்டயத்தை ஒரேல போட்டார். அப்ப ஏதேன் தோட்டத்து வாசல் திறந்து கிடக்கு. அப்ப இவனுக்கு உள்ள போக வாசல் தெரியல, உள்ள போக கண்மயக்கம். எலியாவுன்னு வீட்டை பூட்டி வைக்கல, எலிசாவுக்கு வீட்டை பூட்டி வைக்கல. சீரியஸ் ராணுவத்துக்கு பயந்து இவன் எதுவுமே செய்யலை. ஆனால் அவங்களுக்கு கண்மயக்கத்தை உண்டாக்கிட்டார். அப்போ யார் கண்மயக்கத்தை உண்டாகுது? இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். ஜெபம் பண்ணினான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி கர்த்தர் செய்தார். இப்போ ஸ்தாபனங்களுக்கு கண்மயக்கம் செய்யக்கூடிய ஊழியம் தெரியுமா உங்களுக்கு? ஸ்தாபனம் ஒன்றும் வராது. ஸ்தாபனம் ஒன்றும் லோத்தின் நாட்கள் நடந்தது போல் மனுஷகுமார நாட்களில் லோத்தின் நாட்களில் கண்மயக்கம் உண்டாச்சு. அப்போ இனி 1000 வருட அரசாட்சிக்கு ஸ்தாபனங்கள்லாம் வராது. அவங்களுக்கு தெரியாது. நமக்கு இந்த பக்கமும் தெரியும், அந்த பக்கமும் தெரியும். நம்ம என்ன தெரியும்? 7ஆம் சபை காலத்து தூதன் செய்தியாளர் மூலமாக 6 சபை காலங்கள் மாத்திரமல்ல, 7 சபை காலத்திலே உள்ள காரியங்கள் அனைத்தும் நமக்கு தெரியும். அது மாத்திரமல்ல, அடுத்து 1000 வருட அரசாட்சிக்குரிய காரியமும் நமக்கு ரெண்டும் தெரியும். ஆனால் உலக ஸ்தாபன சபைகளுக்கு என்னாச்சு? கண்மயக்கம். இங்க எலிசாவுக்கு கேயாசிக்கு கண்ணை திறந்து கொடுத்ததுனால அவர் ரெண்டையும் பார்க்கறாங்க. முதல்ல மாம்ச கண்ணால் எதை பார்த்தான்? சீரிய தேசத்து ராணுவம் நம்ம சுற்றி வளைச்சிருச்சு, இனி நம்ம தப்பிக்க முடியாது, ஐயோ என் ஆண்டவரேன்னு கதறான். அவன் கண்ணை திறந்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன பார்க்குறான்? அக்னிமயமான ரெண்டையுமே பார்த்துட்டான். அக்னிமயம் ரெண்டையுமே
பார்த்துட்டான். ஆனால் ஸ்தாபன சபைகள் என்ன ஆயிடுச்சு? குருட்டாட்டம் ஆயிடுச்சு. குருட்டாட்டத்தை கத்த வழி பண்ணபடியால் இது வழி இல்லை. இது அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி எதிரியே பார்த்து என்னது, அவனை கொலை பண்ணுறதுக்கு தான் வர்றாங்க, எலிசாவை கொலை பண்ணுறதுக்கு தான் வர்றாங்க. அவங்கிட்டே போய் பாப்பா அவனுக்கு இது தப்பு வழியில் உனக்கு வழியை காட்டுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டார்? எடுத்துன்னே வாருங்கள், இது வழி இல்லை, தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழிநடத்துவேன். நீங்க தேடின எலிசாவிட்ட வழிநடத்துன்னு சொல்லி எலிசாவே சொல்றாரு. நீங்க தேடின எலிசாவிட்ட எலிசாவை காட்டுற வாக்கடான்னு சொல்லி யார் சொல்றா? எலிசாவே சொல்றாரு. அந்த அளவு குட்டு பயலாக்கிட்டாங்க. இன்னைக்கு ஸ்தாபனம் அந்த அளவுக்கு குருடாயிடுச்சு. தேவனை அறிந்து கொள்ள முடியாது, தேவனுடைய கிரியை அறிந்து கொள்ள முடியாது. மனவாட்டி மாத்திரம்தான் தெரிஞ்சுக்குவான், மனவாட்டி மாத்திரம்தான் தெரிஞ்சுக்குவான். ஆகையினால அவர்கள் கண் குருடாக்கப்பட்டபடியினால் மனவாட்டி தெரிஞ்சது மாத்திரம் இல்லை, அவங்க கண்ணை குருடாவிட்டான். அவங்க கண்ணை ஏசாயா கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன ஊழியம்? ஏசாயாவுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன ஊழியம்? ஏசாயாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரமா? ஏசாயா புத்தகம் ஏசாயாவின் புத்தகம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் செய்தியை கேட்டும் உணராமலும் வில்லியம் மெரின் பிரண்ணாமுடைய செய்தியை காதார கேட்டும் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல்லி, இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி. முதல்ல இருதயம் கொழுத்து போச்சு. இருதயம் என்னாச்சு? குருட்டாட்டம் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல இருதயம் கொழுத்து போச்சு. இறங்க அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி, காது போச்சு, விருத்த சேதனம் பண்ணப்பட்ட காது அல்ல, காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். ஸ்தாபனத்தின் கண்கள் மூடப்பட்டு விட்டது. ஆகையினால எந்த ஸ்தாபனத்திலையும் போய் இன்னைக்கு நீங்க செய்தி கேட்கவோ செய்தி கொடுக்கவோ முடியாது. ஸ்தாபனத்தில் போய் செய்தி கேட்கவோ செய்தி கொடுக்கவோ முடியாது. அதே மாதிரி குருடர்களுக்கு போய் பாடம் நடத்த முடியுமா? போர்டில் வரைஞ்சி குருடர்களுக்கு உண்டான பள்ளி வேற. அப்போ யாருக்கும் நீ செய்தி கொடுக்க முடியாது. ஏனென்றால் இது குருட்டாட்டம் பண்ணக்கூடிய வேலை. சோதோமின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமார் நாட்களிலும் என்ன நடக்கும்? குருட்டாட்டம் நடந்துகிட்டு இருக்கு, புரிஞ்சுங்க. ஆகினால் நீங்கள் குருட்டாட்டத்தில் போயிடாதீங்க. இந்த செய்தியை விட்டு வெளியே போகிறவன் குருடன், எந்த டவுட்டும் கிடையாது. இந்த செய்தியை விட்டு இந்த செய்தி எனக்கு வேண்டாம்னு போகிறவன் என்னவன்? குருடன். ரெண்டாவது, அவன் ஏற்கனவே குருடமாக இருக்கிறதுனால தான் இந்த செய்தி அவனுக்குள்ள செய்தியை பார்க்க முடியல. ஏற்கனவே அவன் காது அடைக்கப்பட்டாச்சு, ஏசாயா சொன்னது மாதிரி. அப்போ அவனுக்கு இந்த செய்தி உள்ள கேட்காது, இறங்காது, புரியாது. கேட்காதுன்னு என்ன அர்த்தம்? காது கேட்கும், புரியாது. காது புரியாமல் இருக்கிறதும் காது கேட்காம இருக்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். ரெண்டும், காது கேட்காம உட்கார்ந்துருக்கிறதும் கேட்டு புரியாமல் இருக்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். ஆக திரும்ப சொல்லுங்க, கேட்டு புரியலைன்னா திரும்ப கேளுங்க. ஆகையினாலே இப்பொழுது அது வழியில் பட்டணம் அல்ல என்று அவன் என் பிறகே வாருங்கள் என்று நீங்கள் தேடுகிற மனுஷத்தில் நான் உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். அவங்க ஊருக்கே அழைச்சிட்டு போயிட்டான். எங்கே போயிட்டான்? பின்னாடி போயிட்டான். வந்து அழைத்துட்டு போய் அவர்கள் சமாரியாவில் வந்தபோது அப்ப சாபனத்து கண்ணை மூடுறதும் சாபனத்து கண்ணை திறக்கிறதும் யார் கையில் இருக்கு? மனவாட்டி கையில் இருக்கு. நீங்க நினைச்சா யார் கண்ண வேணாலும் மூடலாம், யார் கண்ண வேணாலும் திறக்கலாம். பரலோகத்தில் இவர்கிட்ட பேசிட்டு சாவி கொடுத்தாரு. என்ன சொன்னார்? பூமியில் எவைகளை கட்டுவீர்களோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூமியில் எவைகளை கட்ட வைப்பீர்களோ. அப்போ இவனுடைய கண்ணு காதுடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுது. இப்போ ஏதோ இப்போ புரியுதா உங்களுக்கு? கட்ட அவிழ்த்தல் என்றால் என்ன? கண்ணை திறந்து விடுறாரு. அது வரைக்கும் கொண்டாட்டம் பண்ணிட்டார்.
குற்றாட்டம் பண்ணுவது, கட்டுவது. இப்போ திரும்ப ஜெபம் பண்ணி அவன் கண்ணை திறந்து விடுவது. கட்டு அவிழ்ப்பது, கண்ணோட கட்டை அவிழ்ப்பது, கண்ணோட கட்டை கட்டுவது, காதோட கட்டை அவிழ்ப்பது, காது கேட்காதபடி புரியாதபடி கட்டுவது. எல்லாமே யாருக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு? சாவி. பேதுரு கையில் கொடுத்தவங்க நீங்கள் நம்ம கையில் சாவி இருக்குது. எந்த ஸ்தாபனத்தையும் நம்ம என்ன கொண்டாக்கும் ஆக்கலாம், பார்வையை செய்வோம் ஆக்கலாம். அதுவும் தேவ சித்தத்தின்படி நாம் செய்யணும். ஆகையினாலே இப்போ எலிசா தேவ சித்தத்தின்படி செய்தனால் கர்த்தாவே இவர்கள் பார்க்கும்படிக்கு ஒரு கண்களை திறந்தலும் என்றால் பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும் போது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள். இதுதான் கடைசி எலிசா செய்த கடைசி அற்புதம். 8 அற்புதம் எலியா செஞ்சார். எலியா எத்தனை அற்புதம் செஞ்சாரு? எலியா எத்தனை அற்புதம் செய்தார்? எலியா 8 அற்புதம். ஆனால் எலிசா என்ன கேட்டார்? உங்களுடைய ஆவிலே ரெட்டிப்பான வரம் எனக்கு வேணும்னு கேட்டார். யார்கிட்ட கேட்டார்? இல்லை, பைபிள் படிச்சிங்களா இல்லையா? எலிசா யார்கிட்ட கேட்டார்? ஆவியின் வரங்கள நீ அரிதானதை கேட்டாய், நான் எடுத்துக்கொள்ளப்படுவது நீ பார்த்தேன்னா உனக்கு. அப்போ மனுஷகுமாரன் எடுத்துக்கொள்ளப்படுதலை பார்த்தது யாரு? மணவாட்டி. தேவன் எடுத்துக்கொள்ளப்படுதலை பார்த்தது அறிந்தது யாரு? பார்த்தல் என்பது அறிந்தது யாரு? தேவன் எங்கே இருக்கிறார், தேவன் எங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டார், எல்லாத்தையும் மணவாட்டி தான் அறிந்திருக்கிறார். ஆகினால எலிசா தான் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டதை அறிந்திருந்தான். மணவாட்டிக்கு அடையாளமான எலிசா அதை அறிந்திருந்தபடியினால் அவன் ரெட்டிப்பான வார்த்தை கேட்ட உடனே எலியா என்ன சொன்னான்? நான் எடுத்துக்கொள்ளப்படுதலை நீ அறிந்திருந்தா ரெட்டிப்பான வரம். அந்த ரெட்டிப்பான வரத்தில் கடைசி வரம் தான் இந்த கண்ணை கூடாக்கி கண்ணை திறக்குது. 16வது அற்புதம். 16வது எலியா செஞ்சதை காட்டிலும் எலிசா 2 மடங்கு செய்கிறான். என்னது? எலியா செஞ்சதை காட்டிலும் எலியா செஞ்ச அற்புதம் தான் எத்தனை? 8. எழுதி பார்க்கணும். பைபிள் படிக்கும்போது எலியா எத்தனை அற்புதம் செஞ்சுருக்கிறாரு, எலிசா எத்தனை செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு பக்கத்தில் போட்டு பார்த்து எழுதி பார்க்கணும். பைபிளில் இருக்குன்னு எழுதுறதுனால ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. பைபிளை பூஜை பண்ணுறதுக்கு இல்லை, சாம்பிராணி போட்டு பீரோவில் வைக்கிறதுக்காக இல்லை. ஏன்னா கர்த்தர் எவ்வளோ திருப்பியாக எத்தனை பைபிள் வேணாலும் நம்ம வாங்கலாம். சேலை ட்ரெஸ்லாம் விதவிதமாக இருக்கிறீங்க. ஏன்னா விதவிதமான ட்ரெஸ்ஸு, விதவிதமான ஜாக்கெட்டு, சேலைக்கு மேட்சாக ஜாக்கெட்டு. பைபிள் அப்படி எடுக்கக்கூடாதா? நீங்கள் உண்மையான இருந்தால் உங்கள் சேலைக்கு தெரிந்தாலும் பைபிள் போட்டாங்கன்றோம். உங்கள் சேலைக்கு தெரிந்தாப்புல ப்ளூ சேலையா ப்ளூ கலர் பைபிள், ரோஸ் சேலையா ரோஸ் கலர் பைபிள் கொண்டு வந்தால் சரி பரவாயில்ல. ஆனால் வார்த்தை வேத வசனம் இருக்கணும் உள்ள. பைபிள் கொண்டு வந்து மாத்திரம் இல்லை, வசனம் உள்ள இருக்கணும். அப்போ என்ன, அவர் கண்ணை கூண்டாக்கி எங்கே கொண்டு விட்டாரு? அவர் பார்க்கும்படி கர்த்தர் கண்களை திறக்கும் போது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள். இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டார். எதிரிய அவனுடைய எதிரிட்டே கொண்டு விட்டான். அசீரிய தேசத்து ராஜா அவங்களை கூப்பிட்டு போய், அந்த ஜனங்களை கூப்பிட்டு போய், யார் அவன் எதிரியாகி இஸ்ரவேல் ராஜாட்டே உடனே அவன் என்ன பண்ண? இஸ்ரவேல் ராஜா என்ன சொல்றான்? நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். அதுக்கு அவன், நீர் வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ? நீர் என்ன ஜெயம் பண்ணி யுத்தம் பண்ணியா வெட்டினாரு? நான் கொண்டு விட்டு ஈஸியாக வெட்டுவீரா? வெட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போகும்படிக்கு அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரில் வைக்கும் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டார். அவர்கள் தங்கள் ஆண்டவனத்துக்கு போய்விட்டார்கள். சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திலே அப்புறம் வரவில்லை. அப்போ முடிவு பண்ணிட்டான், இஸ்ரவேல் நாட்டில் மோதவே முடியாது. ஏன்? அங்கே யார் இருக்கா? எலிசா இருக்காப்புல, தீர்க்கதரிசி இருக்காப்புல. எலிசா அங்கே இருக்கிற வரைக்கும் அவங்கள யாரும் தொடவே முடியாது. அதே போல் மணவாட்டி இங்கே இருக்கிற வரைக்கும், மணவாட்டியாக நீங்கள் இருந்தீங்கன்னா பொன்மலைப்பட்டியில் உங்கள் தெருவுக்கே கொரோனா வராது. வருமா வராதா? மணவாட்டி நாம் இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த தெருவுக்கு வரவே வராது. எந்த இடத்துல ஏர்போர்ட்டில் நீங்கள் இருக்கீங்களா, உங்கள் வீட்டு பக்கம் பக்கத்து தெருவுக்கு வரும். உங்களுக்கு உங்கள் தெருவுக்கு நம் நிமித்தம், எப்படி புருஷ நிமித்தம் மனைவி காக்கப்படுறாலோ, நம் நிமித்தம் நம்மை சார்ந்துள்ள அனைவரும் காக்கப்படுவார்கள். நோவாவின் நிமித்தம் நோவாவுடைய குடும்பம் காக்கப்பட்டது.
ஆபிரகாம் நிமித்தம் சாராள் காக்கப்பட்டார். அப்போ எல்லாமே தேவன் ஒரு சிஸ்டமேட்டிக்காக செய்கிறார். அவர் ஒன்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத, அவர் கருத்தில் எதுவும் மாறவே மாட்டார். உருவத்தில் தான் மாறுவார். தேவர் என்ன பண்ணுவார்? எந்த உருவத்தில் மாறுவார்? எந்த உருவத்தில் மாறுவார்? ஆனால் அந்தோணி சாமி உருவத்தில் வருவார், பாலா உருவத்தில் வருவார். ஏன் நம்ம அடுத்தால சொல்லுவானே மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி வருவார். நீங்கள் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் தானே? தேவன் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி வரமாட்டாரா? நீங்கள் எலக்ட்ரீஷியனா? டெக்னீஷியன். தேவன் டெக்னீஷியன் உருவத்தில், தோட்டக்கார உருவத்தில் வந்த தேவன் டெக்னீஷியன் உருவத்தில் வரமாட்டாரா? வந்திருக்காரு, வருவாரல்ல, வந்து உங்களுக்குள்ள இருக்கிறாரு. தேவன் திரைமறைக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய சரீரமாக திரைக்குள் இருக்கிறார். தேவன் முகமூடியை மாற்றிக்கொள்கிறாராம். தேவன் தன்னுடைய முகமூடியை அப்பப்போ மாற்றிக்கொள்கிறார். ஆகையினால தேவன் பாடகர் உருவத்தில் வருவார். தேவன் எந்த உருவத்தில் வருவார்? ஆகையினால அந்நியரை உபசரிக்க நாடுகின்றார். அந்நியரை உபசரிக்க, அதனால நீங்கள் தேவ தூதர்களோட உபசரிக்க. தேவ தூதனே சில வேஷத்தில் வரத்துக்கு முடியும் போது, அப்போ தேவன் வரமாட்டாரா? கட்டாயம் வர முடியும். விதைக்கப்பட்ட கோதுமணி இப்போ அறுவடை கோதுமணியில் பல உருவமாக மாறிடுச்சு. ஆகையினால உயிர்த்தெழுந்த பிற்பாடு இயேசு கிறிஸ்து பல உருவத்தில் மாற்றி மாற்றி காட்சியளித்தார். நல்லா புரிஞ்சுங்க. ஆகிய மணவாட்டி உருவத்தில் வரார். ஏனென்றால் அவருடைய சரீரமே மணவாட்டி. அவருடைய சரீரமே, தேவனை பார்க்கணும்னா சரீரத்தை பார்க்கணும், அப்படி தானே? உங்கள் சரீரத்தை பார்த்தா ஒரு அந்தோணி சாமி அடையாளம் கண்டு கொள்ள முடியும். உங்கள் சரீரத்தை மறைச்சிட்டா பார்க்க முடியுமா? அப்போ தேவனை பார்க்கணும்னா யாரை பார்க்கணும்? தேவனுடைய சரீரத்தை பார்க்கணும். தேவனுடைய சரீரத்தம்னா யார்? மணவாட்டியை பார்க்கணும். உங்களை பார்த்தா தேவனை பார்த்தது மாதிரி, மணவாளனை பார்த்தது மாதிரி. அப்போ நீங்கள் மணவாளனுடைய சரீரமாக இருக்கிறீர்கள். கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவராய் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். அப்போ கிறிஸ்து என்பது ஜீவன் வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பது ஜீவன். அது விதைக்கப்பட்ட கோதுமணியில் இருந்த அதே ஜீவன் என்னவா வந்துச்சு? அறுவடையின் கோதுமணிக்குள்ளே வந்துருச்சு. ஆகையினால் அது வேறு எதையுமே கொண்டு வர, கோதுமையை வைத்தா கோதுமை தான் தொன்று தொட்டு உலகம் அழிஞ்சாலும் அது கோதுமையாக தான் முளைக்கும். எத்தனை முறை முளைக்கப்பட்டாலும் எவ்வளோ ஒரு விவசாயம் பண்ணாலும் கோதுமையை தான் முளைக்கும். ஆகையினால அதினதின் வித்துக்களை பிறப்பிக்கக்கூடிய வித்துக்களை தேவன் பூமியில் உண்டாக்கினார். அப்போ அந்தந்த வித்து அதனை தான் உண்டாக்க முடியும், வேற எதுவும் உண்டாக்காது. ஆகையினால் நீங்கள் தேவனுடைய வித்துக்களாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஸ்ரீயின் வித்துக்களாக இருந்தீங்கன்னா, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் இன்னொரு தேவனுடைய பிள்ளைகளைத்தான் உண்டாக்க முடியும். ஏதேன் தோட்டத்தில் கலப்படம் வந்துச்சு. ஆதாம் தேவனுடைய வித்தா இல்லையா? ஆதாம் தேவனுடைய பிள்ளையா இருந்தா, அப்போ ஆதாமுக்கு பிறக்கிற பிள்ளை எல்லாம் தேவனுடைய பிள்ளை தானே இருக்கணும். ஆனால் என்ன பண்ணிட்ட? ஏவாள் செஞ்ச தப்பு, கலப்படம் பண்ணிட்டான். அப்போ என்னாச்சு? எல்லாமே கலப்படம் ஆகிப்போச்சு. அந்த கலப்படம் ஆகலைன்னா ஆதாமுக்கு பிறந்த எல்லா பிள்ளைகளும் தேவ பிள்ளைகள். பூமியில் கலப்படத்துக்கே வேலை இல்லை. அதே போல் ஜீவன் கலப்படம் ஆகாது. அதினது வித்தை பிறப்பிக்கும். இதுதான் தேவனுடைய நியமனம். ஆகையினாலே விதைக்கப்பட்ட கோதுமணி இயேசு கிறிஸ்துவாக இருக்கிற அப்படின்னால் நாமெல்லாம் அறுவடையின் கோதுமணி. அப்போ அதே தன்மை பெற்றிருக்கிற கோதுமணி, அதே சுபாவத்தை பெற்றிருக்கிற கோதுமணி, அதே குணத்தை பெற்றிருக்கிற கோதுமணி. இந்த கோதுமணிலாம் சேர்ந்து தான் 1000 வருட அரசாட்சிக்கு செல்ல முடியும். ஆகையினாலே தேவனுடைய ராஜ்யம், உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்கிறார். அது எப்போ? பழைய ஏற்பாட்டு காலத்தில் நேபுகாத்நேச்சாருக்குள்ள இருந்து ஆளுகை செய்யும்போது தேவன் சொன்னார், இன்றைக்கு எவ்வாறு ஆளுகை செய்ய போகிறார்? 1000 வருட அரசாட்சியில் அன்னைக்கும் மனுஷன்தான், இன்னைக்கும் மனுஷன்தான். ஆனால் இன்னைக்கு ஒரு சின்ன வார்த்தை, அங்கே மனுஷங்கிறது இங்கே மனவாட்டி. அங்கே மனுஷங்கிறது மனவாட்டிக்குள்ள இருந்து தேவன் ஆளப் போகிறார். அன்றைக்கு உன்னதமானவர், அந்த வசந்த வாசிங்க, உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரை தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார். அப்ப தனக்கு சித்தமானவருக்கு அதிகாரியாக்குகிறார். உன்னதமானவர் யாரோட ராஜ்யத்திலிருந்து? மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார். இப்பொழுது உன்னதமானவர் மனவாட்டிக்குள் இருந்து உலகத்தை 1000 வருட அரசாட்சியில் ஆளப்போகிறார், மனவாட்டிக்குள்ள இருந்து. ஆனால் தற்சமயம் அடுத்த எலெக்ஷன் வருது. அது யார் வந்தால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஆனால் யார் வந்தாலும், யார் ஆட்சிக்கு வந்தாலும் பழைய ஏற்பாட்டு சட்டத்தின்படி உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யம். ஆனால் ஒரு பக்கம் உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறார், இன்னொரு பக்கம் தேவன் ராஜ்யம் பூமிக்கு வந்துச்சா இல்லையா? வந்துருச்சு. அது பிரத்யட்சமாக இல்லை, அது இங்கே இருக்கணும் அங்கே இருக்கணும் சொல்வதற்கு ஏது கிடையாது. தேவன் ராஜ்யம் இன்னொரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு கட்சி ஆளுங்கட்சி, இன்னொரு கட்சி எதிர்கட்சி. மாம்ச பிரகாரம் ஒன்று டிஎம்கே ஆளுங்கட்சியாக இருந்தால் ஏடிஎம்கே எதிர்கட்சியாக இருக்குது, ஏடிஎம்கே ஆளுங்கட்சியாக இருந்தால் டிஎம்கே எதிர்கட்சியாக இருக்குது. அதே போல் தேவனுடைய ராஜ்யத்தில் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஜனங்களை கொண்டு ஆளுகை செய்யும்போது எதிர்கட்சி அது. எதிர்கட்சி தலைவர் யாரு? பிசாசு. ஆளுங்கட்சி தலைவர் யாரு? ஆளுங்கட்சி தலைவர் கிறிஸ்து இயேசு. எதிர்கட்சி தலைவர் பிசாசு. அப்புறம் ரெண்டும் எது இப்போ தேவனுடைய ராஜ்யம் பூமியில் ஸ்தாபிக்கப்பட்டுருச்சு, பெந்தேகோஸ்தே நாள்லேருந்து வந்துருச்சு. அப்போ ஒரு கைகளால் பெயர்க்கப்படாத கல் அந்த சிலை மேலே வந்து மோதிச்சு. அது இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையும் அதான், இரண்டாம் வருகையும் அதான், மூன்றாம் வருகையும் அதான். அப்போ முதலாம் வருகையில இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வந்த நோக்கம் பெந்தேகோஸ்தே நாளில் தான் நிறைவேறிச்சு. முதலாம் வருகையில் வந்த நோக்கம் என்னைக்கு நிறைவேறிச்சு? இயேசு மரியாள் வீட்டில் பிறந்தோன்னு நிறைவேறலை. கல்வாரி சிலுவையில் மரித்த உடனே எங்குண்டார். ஆனால் வந்த நோக்கம் என்ன? தன்னுடைய ஜீவனை சபைக்கு ஊற்றுவது, தன்னுடைய ஜீவனை சபைக்கு கொடுப்பது. இந்த தேவன் தம்முடைய ஜீவனை உலகத்துக்கு கொடுக்கறதுக்காக கல்வாரி சிலுவையில் வந்து மாம்ச பிரகாரம் அவருடைய உலகத்தை கொடுத்தார். ஆகையினால மாம்சமான எல்லாத்துக்கும் பாவ மன்னிப்பு உண்டாயிடுச்சா இல்லையா? அப்போ தேவன் உலகத்தில் உள்ள அத்தனை மனுஷனுக்காகவும் ஜீவனை கொடுக்கவா வந்தார்? உலகத்தில் உள்ள அத்தனை மனுஷனுக்கும் ஜீவன் கொடுக்க வந்தாரா இல்லையா? ஏன்னா தன்னுடைய ஜனங்களுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுக்க வந்தார். ஆனால் உலக ஸ்தாபனங்கள் என்ன நினைக்குது? எல்லாத்துக்கும் அதான் குருட்டாட்டம் பண்ணிட்டாரு. ஸ்தாபனம் என்னாச்சு? கூட்டுத்தனம் பண்ணிட்டாரு. அப்போ மாம்சமான யாவர் மேலே ஆவி ஊற்றுன்னு சொன்னார், ஊற்றுனார். ஆனால் தீர்க்கத்தோட பரிசுத்தாய் பெற்றாலும் பரவ பெற முடியாது. அப்போ மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுனாரு. யார் இல்லைன்னா நல்லார் கொள்ளார் எல்லார் மேலேயும் மழை பெய்யுது. முள்ளு செடிக்கும் மழை பெய்யுது, கோதுமை செடிக்கும் மழை பெய்யுது. முள்ளு செடிக்கும் சூரியன் உதிக்குது, கோதுமை செடிக்கும் சூரியன் உதிக்குது. எல்லாம் நல்லா எல்லாத்துக்கும் தான் உதிக்குது. எல்லாம் பரிசுத்தாய் பெற்றால் மட்டும் நீங்கள் பரலோகம் போயிட முடியுமா? ஏன் முடியாது? ஏனென்றால் வரங்களும் அழைப்பும் மாறாதவை. வித்தவுட் ரிப்பண்டன்ஸ், மனம் திரும்பாமலேயே நீங்கள் பாவத்தில் இருக்கும்போதே உங்களுக்கு தேவன் வரங்களை கொடுப்பார். ஆகையினால தான் என்ன ஆண்டவரே இப்படி நாமத்தால் பிசாசை வரட்டினா அந்த அற்புதம் எல்லாம் செஞ்சேன்னா நீ யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ அவன் என்ன சொன்னான்? நீ பரிசுத்த ஆவியை கொடுத்துரு இல்லையா? உம்முடைய ஆவியை கொண்டு உம்முடைய நாமத்தை கொண்டு தான் நாங்கள் செஞ்சோம். இயேசுவின் நாமத்தை உபயோகித்து தானே செஞ்சோம். ஏற்கனவே சீசர்கள் செய்யும்போது அதனால் நீ சந்தோஷப்படாத. ஜீவகிருஷ்ணன் பேர் இருக்கணும், அதுக்காக சந்தோஷப்படு. அப்போ நம்மை பின்பற்றாதவர்கள், இயேசு சீசர் வந்து இயேசுன்னு சொன்னாங்க, ஆண்டவரை நம்மை பின்பற்றாதவர்கள் உங்களுடைய பேரை சொல்லி பிசாசில் வரட்டுறாங்களே, அவனை தடுக்கலாமான்னு கேட்டார். அப்போ எவன் ஒரு வார்த்தை கை கொள்ளுகிறானோ, வார்த்தை கை கொள்ளாமலும் அற்புத அடையாளம் செய்ய முடியும். வார்த்தை கை கொள்ளாமலும் அவன்கிட்ட வரங்கள் கிரியை செய்யும். ஆகையினால ஏமாந்துடாதீங்க. ஒருத்தன் பிசாசுகளை துரத்துறான், அவன் கை வச்சா பிசாசு அலறி ஓடுது, அவன் கை வச்சா வியாதி குணமாகுது. அதை கண்டு வாங்கிக்கிறாரு, அற்புத அடையாளத்துக்கண்டு வாங்க. பாலாசி லாரிட்டு நடக்காது அற்புதமா? எத்தனையோ பேருக்கு நடக்குது. ஆகையினால தேவன் வரங்கள் எல்லாத்துக்கும் கொடுப்பார். வரங்கள் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. வரங்கள் உங்கள் பரலோகத்துக்கு கனிகள் தான். இப்போ கிறிஸ்துவின் தன்மை ஆவிக்குரிய கனிகள் இருக்கதான் முக்கியம். அப்போ இந்த கனிகளானது உங்களை ஆட்சிக்கு கொண்டு வருது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் பூமியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அதற்கு ஊமை மத்திய 13ஆம் அதிகாரத்தில் வரிசையாக சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லா ஊமையும் நீங்கள் புரிஞ்சால் தான் 1000 வருஷத்துக்குரிய காலத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்குது. பரலோக ராஜ்யம் ஒரு நிலத்தை விலைக்கு வாங்கக்கூடிய, ஒரு பொக்கிஷம் மறைந்திருக்கிற நிலத்தை விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஒப்பாக இருக்கிறது. ஒரு வியாபாரி தன் சொத்தெல்லாம் விற்று ஒரு விலையேற பெற்ற முத்தை வாங்குவதற்கு ஒப்பாக இருக்கிறது. ஒரு ஸ்திரீ கொஞ்சம் சேர்ந்த மாவை
கொஞ்சம் புளித்த மாவை 3 படி மாவிலே அடக்கி வைக்கிறதுக்கு ஒப்பாக இருக்குது. அது முற்றிலுமாக புளிக்கும்படியாக பரலோக ராஜ்யம் முற்றிலுமாக பூமியில் ஸ்தாபிக்கப்படும்படியாக பரலோக ராஜ்யம் முற்றிலுமாக முழுமையாக வரணும். அதுதான் முக்கியம். அந்த முழுமை வருவதற்கு முன்பதாக தேவன் என்ன செய்கிறார்? பிசாசுடைய ராஜ்யத்திலே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆகிய நெபுகாத்நேச்சார் பூமி பிசாசாக தேவனுடைய ஆலயத்தை இடிக்கக்கூடிய மகனாக இருந்தாலும் அவனும் தேவனுடைய ஊழியக்காரர். அவனுக்கு பின்னாடி இருந்து ஆக்டிவேட் பண்ணுறது யார்? அவனுக்கு பின்னாடி இருந்து ஆக்டிவேட் பண்ணுறது யார்? இப்போ செல்ஃபோன் உங்களுக்கு ஒர்க் ஆகுது, அது நீங்கள் பணம் கட்டணும்னு ஆக்டிவேட் ஆகுது. அது தானாக ஆக்டிவேட் ஆகுது. பின்னாடி செல்ஃபோன் கம்பெனிக்காரன் நீங்கள் என்ன ஓட போனோம் என்ன போனோம் தெரியல பிஎஸ்என்எலோ அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அவன் தான் ஆக்டிவேட் பண்ணுறான். நம்ம இங்கே ஃபோன் பேசிக்கிட்டு செஞ்சுட்டுக்கணும். ஆனால் இந்த ஃபோன் இயங்குவதற்கு காரணம் யார்? அந்த ஃபோன் கம்பெனிக்காரன். அதே போல் மோடியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாகவே இருக்கட்டும், அவர்களை ஆளுகை செய்வது யார்? தேவன் தான். அப்போ தேவன் ஒரு நோக்கத்திற்காக நெபுகாத்நேச்சாரை கொண்டு தன்னுடைய ஆலயத்தை அழிக்க வைத்தார். தான் வாசம் பண்ணின ஆலயம் சாலமோன் ஆலயத்தை கட்டி அங்கே தேவ மகிமை இறங்கிச்சு, அந்த ஆலயத்தை அழிக்க வச்சார். ரெண்டாவது பிந்தின மகிமை அதை காட்டிலும் மகிமையாக இருந்ததான். முந்தின மகிமை காட்டிலும் எஸ்ரா நகிமியா காலத்தில் உள்ள பழைய ஆள் வயது பிறந்தாலும் சொல்கிறாங்க. அந்த 70 வருஷத்துக்கு மேலே உயிரோடு இருந்தவங்க சாலமோன் ஆலயத்தையும் பார்த்தாங்க. ரெண்டாவது செருபாபேல் மூலமாக 2வது கட்டப்பட்ட ஆலயத்தையும் பார்த்தாங்க. அது ஒரு வசனம் இருக்கும். அந்த வயது முதிர்ந்தவர்கள் முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் எத்தனாவது வசனம்? எஸ்ரா 3:12. எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 11 வருஷத்து வாசிங்க. கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள். ஆரவாரம் பண்ணாங்க. முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அந்த முதிர் வயதானவர்கள் சிறைப்பட்டு போனவர்கள் திரும்ப வந்து அவங்க 70 வருஷம் ஆகும். இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு 70 வருஷம் ஆகும்னு. அப்போ 80 வயசு ஆட்கள்லாம் முந்தின ஆலயத்தை பார்த்துருப்பாங்களா இல்லையா? அந்த 80 வயசு 90 வயசு ஆட்கள்லாம் அந்த முதிர்ந்தவர்கள் முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியர்களும் லேவியர்களும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவர்களும் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். அழுகிறாங்க. ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. என்ன பண்றாங்க? தேவனுடைய ஆலயம் எப்படி பாழா போய் கிடந்தது, தேவனுடைய ஆலயம் எப்படி இடிக்கப்பட்டிருந்தது, இன்றைக்கு ஆலயம் கட்டப்படும்போது அவங்களுக்கு ஆனந்த கண்ணீர். அப்ப இதே போல திரும்ப ஆலயத்தை கட்டும்போது அப்படிதான் இருக்கும். திரும்ப ஆலயத்தை கட்ட போறாங்களா இல்லையா? அப்பயும் அவங்களுக்கு. ஆனால் இப்போ முந்தின நாட்கள்லாம் யாரும் இல்லை. 2000 வருஷம் ஆகிடுச்சு. தேவாலயம் இடிக்கப்பட்டு 1ஆம் தீர்த்தராயன் காலத்தில் இடிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆச்சு. இப்போ எல்லாம் புது தலைமுறைகள். ஆனால் அன்னைக்கு 70 வருஷத்தில் திரும்ப கட்டப்பட்டதுனால அவங்கெல்லாம் அந்த ஆலய மகிமை எப்படி இருந்துச்சு, முன்னாடி எப்படி இருந்தால். ஆனால் பிந்தின மகிமை ஆசீர்வாதமாக இருக்கும். பிந்தின மகிமை அது நீங்கள் பின்னாடி பார்க்கும்போது முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை இந்த ஆலயத்தின் மகிமை நல்லா இருந்துச்சு. அப்போ இந்த கடைசி நாட்களில் திரும்ப ஆலயத்தை கட்ட போகிறாங்க. இப்போ ஆலயத்தை கட்ட இன்னும் மகிமையாக கட்ட போகிறான். ஒரே நைட்டில் கட்ட போகிறான். ஆகையினால சரி போட்டோம். ஆனால் இந்த உன்னதமானவர் இந்த ஆளுகையெல்லாம் அவர் தான் நடத்திட்டு இருக்கிறார். அவர் தான் ஆக்டிவேட் பண்ணுறார். உங்கள் சிம் கார்டு உங்கள் செல்ஃபோனில் ஆக்டிவேட் பண்ணுறது யார் கையில் இருக்குது? எல்லாமே உங்கள் டிவி எல்லாமே யார் கையில் இருக்குது? அங்கே பேக்ரவுண்ட் ஒருத்தர் இருக்கிறான். சன் டிவி ஒர்க் ஆகணும்னா அங்கே ஆக்டிவேட் பண்ணணும் சன்டைரக்டில். அப்போ எல்லாமே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. அப்போ தேவன் பிசாசுடைய ராஜ்யத்தில், பிசாசின் பிள்ளையுடைய ராஜ்யத்தில்
நீங்கள் நினைக்கலாம் பிசாசு தானே ஆளுகை செய்து பிசாசு பிள்ளைகள் ஆளுகை செய்கிறாங்க. அவங்க தேவனை வெறுக்கிறவர்கள், தேவனை தூஷிக்கிறவர்கள், தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பகைஞர்கள், அவர்கள் ஆளுகை செய்கிறார்களே என்று நீங்கள் நினைத்தாலும் உண்மை ஆளுகை செய்கிறது யார்? தேவன்தான். ஆனால் கடைசி நாட்களில் தன்னுடைய மனவாட்டியை கொண்டு ஆளப்போகிறார். இதுவரைக்கும் தம்முடைய ஜனங்கள் ஆள முடியாதபடி இருந்தது. உலக ஜனங்கள் ஆண்டு கொண்டாலும் அந்த இன்டைரக்டாக அவர் ஆண்டு கொண்டது தேவன் தான். இப்பொழுது நேரடியாக ஆள போகிற ஆட்சி தான் 1000 வருடம். அப்போ நேரடியாக அவரே ஆள போகிறார். அப்போ அவர் எப்படி ஆள போகிறாரு? பிசாசின் ஜனங்களை கொண்டு ஆண்டார். தேவன் பிசாசை பயன்படுத்தினார். பிசாசை பயன்படுத்தினாரா இல்லையா? பார்வோன் ஒரு பிசாசு, அவன் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன். நேபுகாத்நேச்சர் ஒரு பிசாசு, அவன் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன். எல்லா ராஜாக்களும் பிசாசின் ஆளுகைக்குள் இருந்தாலும் உலகத்தை ஒவ்வொரு ராஜாவும் பிசாசின் ஆளுகைக்குள்ள இருக்க நல்லா புரிஞ்சு. நம்ம தேசத்தை விட்டுருங்க. சிலோன் எடுத்தால் ராஜபக்சேவாக இருக்கட்டும், பாகிஸ்தானில் எடுத்தால் அவனாக, எல்லாமே பிசாசின் ஆளுகள் தான் இருக்கிறாங்க. எல்லாம் பிசாசின் பிள்ளைகள். பிசாசின் பிள்ளைகளா இல்லையா? ஆனால் அவங்களை இயக்குகிறது யார் நினைக்கிறோம்? அவன் சுய விருப்பத்தில் மோடி கிறிஸ்தவங்களாம் ஒழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் இயக்கம், அப்போ இங்கே இந்து முன்னணிகள் எல்லாமே அவர்களுடைய இஷ்டத்துக்கு ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். எதுவுமே அவங்க இஷ்டத்துக்கு நடக்கலை. எதுவுமே இயேசுவை கல்வாரி சிலுவையில் அனுப்புனது யார்? பிசாசு ஜெயிச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? பிசாசு ஜெயித்ததாக நினைச்சு கொக்கரித்து கொண்டு இருந்தான். பிசாசு இயேசுவை ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லி பிசாசு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தான். கல்வாரி சிலுவையில் அரைஞ்சாச்சு, இயேசு சிலுவையில் அரைஞ்சாச்சுன்னு சொல்லி எல்லாம் சந்தோஷப்பட்டான். அண்ணா, பிளாத்து, காய்பா எல்லாருமே சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் உண்மையிலே ஜெயிச்சது யார்? தேவன். அவர் 3ஆம் நாள் உயிர் தந்து சந்தோஷப்பட்ட வாயிலாம் அடைஞ்சிச்சு. சந்தோஷப்பட்ட வாயிலாம் அடைக்கப்பட்டு போச்சு. அதே போல் இப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள், உலக மனிதர்கள் இந்த பூமியை ஆண்டு கொண்டிருந்தாலும், எந்த அரசாங்கம் ஆண்டு கொண்டிருந்தாலும் ஒரு நேரம் வரும்போது அவங்க வாய் அடைச்சிருவாங்க. ஆனால் இப்பொழுதும் அவர்கள் ஆண்டு கொண்டாலும் தேவனுடைய சித்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் மாற்றமே இல்லை. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மறிக்கிறது தேவனுடைய சித்தம். ஆகையால் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போது, கெத்செமனேல ஜெபம் பண்ணும்போது, இதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நீங்கள் செய்ய ஆயினும் என்னுடைய சித்தம் அல்ல உங்களுடைய சித்தத்தின் ஆக கிடவுது. அவர் என்னுடைய சித்தத்தின் வந்திருந்தானா அவர் பலியாகாமல் இருந்திருக்கலாம். அவர் தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்போ தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுக்காக பிசாசை தேவன் பயன்படுத்தினார். பிசாசு தேவனுடைய கரத்தில் உள்ள ஒரு கருவி. எந்த அரசாங்கமும் தேவனுடைய கரத்தில் உள்ள ஒரு கருவி. இந்த பிசாசுடைய ராஜ்யம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் பரிபூர்ணமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்தாபிக்கப்பட்டு கடைசியாக 1000 வருட அரசாட்சிகளை போகும். அந்த 1000 வருட அரசாட்சிகளை போகும்போது பிசாசின் ராஜ்யம் முற்றிலுமாக அழிக்கப்படும். ஆகையினால பிசாசு கட்டப்படுகிறான். பிசாசு பாதாளத்தில் கிரியை செய்ய முடியாதபடி கட்டப்படுகிறான். இப்போ கட்டப்படுறானா இல்லையா? இப்போ கட்ட முடியுமா முடியாதா? பிசாசின் கிரியை கட்ட முடியுமா முடியாதா? கட்டுறீங்களா இல்லையா? நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களே, ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி ராஜாக்களை கொண்டு வரோம்னு. அந்த எலெக்ஷனில் நீங்கள் ஓட்டு போட்டு யாரையும் மாற்ற வேண்டாம். நீங்கள் ஓட்டு போடாமையே கர்த்தருடைய சித்தம் நடக்கும். நீங்கள் ஜெபிச்சா போதும். அவன் ஓட்டு மிஷினையும் மாற்ற முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் ஜெபிச்சா தேவன் யாரை விருப்பமாக விட அவருடைய சித்தமாக கடந்து நீங்கள் ஜெபிக்கிறது. எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே திமுக வரணும்னு நீங்கள் ஜெபிக்காது. ஆண்டவரே அண்ணா திமுக வரணும்னு ஜெபிக்காதீங்க. ஏன்னா ஆண்டவரே உமக்கு யார் சித்தம், உமக்கு யார் வரணும்னு சித்தம், உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள்னு எல்லா மனவாட்டியும் சரியாக சொல்லிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? நிச்சயமா எது நடந்தாலும் நல்லதுக்கு நடக்கும். எது நடந்தாலும், யார் ஆட்சிக்கு வந்தாலும், தேவன் அந்த ஒரு ஆட்சிக்கு வந்து மக்கள் இந்த குற்றாட்டம் பண்ணப்பட்ட சபை ஸ்தாபனங்களை தேவன் ஒரு நெருக்கத்துக்குள்ளே கொண்டு வர்றாரு. ஏன் நெருக்கத்துக்குள்ளே கொண்டு வர்றாரு? இவன் சீர் பொருத்தணும். ஊழியக்காரன் ஐயா சொன்னார், ஊழியக்காரன் பூரா கஷ்டப்பட்டுருக்காங்க. வருமானம் இல்லை, காணிக்கை இல்லை, சபை ஒரு வருஷமாக சபை ஓடலை, சபை நடத்தம் இல்லை, சபையில் உண்டியில் கலெக்ஷன் இல்லை, விசுவாசி பூரா வேலைக்கு போகலை. விசுவாசி பூரா என்ன பண்ணிட்டான்? வீட்டுக்குள்ளே படுத்துக்கிறான், லாக்டவுனில் இருக்கிறான்.
அவன் வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிச்சு அவன் வழக்கமாக சம்பாதிக்கிற காசை கூட சம்பாதிச்சாதானே ஊழியக்காரனுக்கு காணிக்க வரும். அவனுக்கு வாங்க சம்பளம் பாதி சம்பளமாக போச்சு. நிறையா பெங்களூர் சென்னைலாம் பெரிய பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனியில் என்ன பண்ணிட்டான், சம்பளத்தை பாதி ஆக்கிட்டான் கொரோனானால. அப்போ எல்லாத்துக்கும் வருமானம் பாதி ஆயிடுச்சு, ஊழியக்காரனுக்கு காவாசி ஆயிடுச்சு. அப்போ ஊழியக்காரன் குடும்பம் நடத்துறது சிரமமாக போயிடுச்சு ஒரு நாட்களில். ஆனால் அந்த நேரத்தில் அவன் சிந்திக்க மாட்டேங்கிறான். அதான் பிரச்சனை. அவன் என்ன பண்ணுறான், சிந்திக்கணும். எதனால தேவன் இதை அனுமதிச்சாரு? நான் உண்மையான ஊழியக்காரனாக இருந்தால் இங்கே குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடைக்கும், கர்த்தரை தேடுகிறவருக்கோ ஒரு நன்மை குறைபடாது. அதுக்காக நீ நன்மையை தேடி நீங்கள் போக வேண்டாம். உன்னை தேடி வரும். உன்னுடைய தேவைகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. காக்கா கொண்டாந்து எலியாக போசிக்கலையா? அவன் ஏதாவது மத்தியானம் சாப்பாடுக்கு என்ன ஆண்டவர் பண்ணுறது கேட்டானா? இல்லை, போய் கேரி தாட்டங்களில் போய் உட்காருன்னாரு. போய் உட்கார்ந்தான். அங்கே தண்ணி வந்துச்சு. ஏன்னா தேசத்தில் தண்ணிலாம் கிடைக்கல, பஞ்சம். அவனுக்கு மட்டும் கொஞ்சோண்டு தண்ணி வந்துச்சு. அந்த கேரி தாட்டம் ஊற்றில் தண்ணி வந்துச்சான். அந்த தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துருந்தானா காகம் அப்பத்தையும் இறைச்சி கொண்டு கொடுத்தது. அது கிட்டத்தட்ட 40 நாள் கொண்டு வந்து கொடுத்தோன்னே தண்ணி நின்று போச்சான். என்ன நின்று போச்சு? கேரி தாட்டில் வரக்கூடிய தண்ணியை ஊற்று தண்ணி நின்று போச்சு. குடிக்கவே தண்ணி இல்லை. இப்போ என்ன பண்ணோம், நீ எந்திரி, போதும், நீ உட்கார்ந்தது போதும், உனக்கு அடுத்து சாப்பாடு தண்ணி கொடுக்கறதுக்கு உன்னை யாரை நியமிச்சிருக்கிறேன்? சாரிபாத் ஊரில் ஒரு விதவையை நான் கட்டளையிட்டிருக்கிறேன், நீ அங்கே போனார். அப்போ தேவன் உங்களுக்கு உண்மையான மனவாட்டிக்கு எப்படியாவது எங்கேயாவது போஷிப்பார். அந்த கவலை எலியாவுக்கு இருந்ததா? இல்லை. எலிசாவுக்கு இருந்ததா? அந்த சேனைகள் பூரா சூழ்ந்துருப்பான். கொஞ்சமாக கவலைப்பட்டனா கேயாசி ஐயோ ஆண்டவரேன்றான். கேயாசி ஐயோ ஆண்டவர். ஆனால் எலிசா அதாவது கவலைப்படல. அப்போ உண்மையான மனவாட்டி, உண்மையான கர்த்தர பிள்ளையை எதை குறித்தும் கவலைப்பட மாட்டார்கள், எதை குறித்தும் சஞ்சலப்பட மாட்டார்கள், எதை குறித்தும் பயப்பட மாட்டாங்க. பயப்படாதே 365 தடவை பைபிள் இருக்கான். எத்தனை தடவை? ஒரு நாளைக்கு ஒரு தடவை வீதம். எதை குறித்தும் பயப்பட மாட்டாங்க. நாளைக்கு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது, ராத்திரி சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது, நாளைக்கு என்னத்தை கொடுத்துவோம், என்னத்தை உண்போம்னு சிந்தனையே உங்களுக்கு அந்த சிந்தனையே வரக்கூடாது. அந்த தாட்டே உங்கள் இதயத்தில் இருக்கக்கூடாது. அது அவர் பாடு. அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா அது யார் பாடு? பெற்றோருடைய பாடு. பெற்றோர் அந்த குழந்தைக்கு என்னென்ன டயத்தில் என்னென்ன சாப்பாடு கொடுக்கணும்னு ஆயத்தம் பண்ணிட்டு வர்றது அவங்க வேலை. இந்த குழந்தை சொல்லிச்சா? ஒரு குழந்தை அவங்க அம்மாட்ட, பையன் சின்ன பையன், என்ன எனக்கு தேவையானலாம் எடுத்து வச்சுக்கோ, நான் ஊருக்கு போகிற மாதிரி தேவையான எனக்கு என்னென்ன தேவையெல்லாம் எடுத்து வச்சுக்கோன்னு சொன்னாப்லையா? அது அவங்க பாடு. அதே போல் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது உங்களை கவனிக்கிறது யாரோட பாடு? தேவனுடைய பாடு. அப்படி நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதான் நான் சொல்கிறது, ரொம்ப ஜெபிக்காதீங்க, ரொம்ப அறிவாளி மாதிரி ஜெபிக்காதீங்க. ஏன்னா தேவனை சொல்லி கொடுத்தா நீங்கள் கேட்கணும் அவசியம் இல்லை. அந்த குழந்தை முழங்கால் போட்டு ஜெபிக்குமா? ஜெபிக்காது. பாராவோட குழந்தை முழங்கால் போட்டு ஜெபிக்குமா? என் தகப்பனே, எனக்கு இரவு வேலைக்குரிய ஆகாரத்தை நீர் ஆயத்தப்படுத்தும். என் தாயாரே, நீங்கள் என்ன என்னுடைய நாளைய ஆகாரத்தை சொல்லிச்சா, ஜெபம் பண்ணிச்சா? இல்லை. அப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் அவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு என்ன தேவைன்னு ஏதாவது ஒரு காலத்து மூலமாக ஏதோ ஒரு ஆகாரத்தை வச்சுருப்பார். ஆக எதை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. 1000 அரசாட்சியில் இன்னும் பயங்கரமாக இருக்கும். மனவாட்டிக்கு மகிமையின் சரீரத்தில் இருப்பா. இந்த பூமியானது ஜென்ம சரீரத்தில் இருக்கும், காலத்துக்கு உட்பட்டு இருக்கும். நாம் காலத்தை கடந்து விட்டோம். அந்த காலத்தை கடந்து விட்டோங்கிற விசுவாசத்தில் நீங்கள் வராமல் காலத்தை கடக்க முடியாது. இனி காலம் செல்லாது என்ற விசுவாசத்துக்குள்ளே வரணும். சபைக்காலம் முடிஞ்சிச்சுங்கிற விசுவாசத்துக்குள்ளே வரணும். அப்போ சபைக்காலம் முடிந்த பிற்பாடு சபை காலத்துக்கும் சபை காலம் அல்லாதவருக்கும் என்ன நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. சபை காலத்தில் உள்ள ஜனங்களுக்கும் உள்தறிகளை போன ஜனங்களுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். உள்தறிகள் போன ஜனங்களுக்கும் சபை காலத்து ஜனங்களுக்கும் லவோதிக்க சபை காலத்து ஜனங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இன்னைக்கு கூட சபைகளை வச்சு நீ கண்டுபிடிக்கலாம். சபைகளை வச்ச அவன் பாஸ்டிங் பிரேயர் இருக்கான், உபவாச நாள் இருக்கு, 2 நாட்கள் அனுசரிக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்? அப்போ அவன் உபவாசம் எதுக்காக இருக்கிறான்? உபவாசம் நீங்கள் எதுக்காக இருக்கணும்? தேவைகள் அப்படின்னு பைபிள் வசனம் இருக்கா?
பைபிளில் எங்கேயாவது உன்னுடைய தேவைகளுக்கு நீ பூர்த்தி செய்யும்படி உங்கள் மகள் உபவாசம் இருப்பார்கள்? இல்லை நீங்கள் உபவாசம் இருப்பீங்களா? உங்கள் பொண்ணு உபவாசம் இருக்குமா அதோட தேவைக்கு? அப்போ தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உபவாசம் இருக்குது. எது தேவனுக்கு உகந்த உபவாசம்? ஏசாயால வருது. ஏசாயா எத்தனாவது அதிகாரம்? எது தேவனுக்கு உகந்த உபவாசம்? அப்பயே அவர் சொல்லிட்டாரு. ஏசாயா 58 பசியுள்ளவனுக்கு 7ஆம் வசனம். பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் 6 வாசிங்க. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கணும். நுகத்தடியின் பிணைல்களை நெகிழ்க்கிறதும் நிறுத்தப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்வதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இப்ப சொல்லுங்க, உபவாசம் எதுக்கு இருக்கணும்? உபவாசம் எதுக்கு இருக்கணும்? சோறு கிடைக்கிறதுக்காகயா? நல்ல அரிசி கிடைக்கிறதுக்காகயா? கறி மீன் கிடைக்கிறதுக்காகயா? எதுக்கு உபவாசம் இருக்கணும்னு கேட்குறேன். எதுக்காக நீங்க உபவாசம் இருக்கணும் சொல்லுங்க. ஏதாவது ஒரு காரியம் சொல்லுங்க. இங்க எது தேவனுக்கு உகந்த உபவாசம்னு சொல்லியிருக்கு. இந்த தேவனுக்கு உகந்த உபவாசம் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா பட்டினி கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு, அது உபவாசம். கட்டுண்டவர்களை விடுதலையாக்கு, வார்த்தையை அறியாதவர்களுக்கு வார்த்தையை போய் சொல்லு. தேவனுடைய ஊழியம். பூமியில் எவைகளை கட்டுவீர்களோ பரலோகத்தில் கட்டப்படுங்க. அந்த உன்னுடைய கிரியை. இதுக்கு உபவாசம் எதுக்கு இருக்கணும்னு கேட்குறேன். நினைவே பட்டணத்தார் உபவாசம் இருந்தாங்க. அது அவங்களுடைய பாவத்து நிமித்தம் தேவன் அழிக்க போறான்னு சொன்னாரு, உபவாசம் இருந்தாங்க. இன்றைக்கு உங்களுடைய பாவத்து நிமித்தம் தேவன் அழிப்பாரா இல்லையா? இன்றைக்கு உலக ஜனங்களுடைய பாவத்திலிருந்து அழிப்பாரா இல்லையா? சோதோம் குமாரா மாதிரி அழிப்பார்ல. அப்ப இன்றைக்கு பாவம் அவங்க உபவாசம் தான் விட்டுருவாரா? அன்னைக்கே நினைவே பட்டணத்தார விடலை, அடுத்த தலைமுறையில் அடித்தார். அடுத்த தலைமுறையில் அழிச்சார். 40 நாளில் நினைவுப்பட்டினம் அழிக்கப்படும் சொன்னது அடுத்த 40 வருஷம் கழிச்சு அவங்க காலி பண்ணிட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்க. நினைவுப்பட்டினம் அழிக்கப்பட்டது. தேவன் சொன்ன வார்த்தையை வாபஸ் வாங்க மாட்டார். தேவன் தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்ல மாட்டார். தேவன் தெரியாமல் சொல்லிட்டேன், நான் நினைவுப்பட்டினத்தை மக்கள் நல்லவங்க, மனம் திரும்பிட்டாங்க, ஆனால் அழிக்க மாட்டேன்னு சொல்லலை. அப்போதைக்கு டெம்பரவரியா. ஆகையினாலே உபவாசம் என்பது நீங்கள் தேவனுடன் வாசம் பண்ணுவது. அது நிறைய பேர் பிரித்து நல்லா உடன் வாசம். உபவாசத்தை பிரித்து சொன்னீங்கன்னா தேவனுடன் வாசம் பண்ண. நான் தேவனுடன் வாசம் பண்ண போறேன், உலக காரியங்களை மறந்து தனிமையில் உட்கார்ந்துருக்க போறேன்னா அது ஓகே. தேவனோட இருங்க. தீர்க்கதரிசி வனாந்திரத்தில் போய் இருந்தார். யோவான் சாணன் வனாந்திரத்தில் இருந்தான். மனுஷன் நடமாட்டம் இல்லாத இடத்துல போயிருந்தான். அப்போ ஏன் மனுஷன் நடமாட்டம் இல்லாத இடத்துல இருக்கிறான்? தேவனோடு அதிகமாக பேச முடியும், தேவனோடு அதிகமாக சஞ்சரிக்க முடியும். மனுஷன் பக்கத்தில் தான் நொய்யி நொய்யின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்களா இல்லையா? பேசுவாங்களா இல்லையா? அது 3 பாட்டிகள் தான் என்ன ஆகுது? கிழவிகள் பேச்சுன்னு பைபிள் சொல்லியிருக்கு. என்னது? கிழவிகள் பேச்சுன்னு சொல்லியிருக்கு. எங்களுக்கு 3 பாட்டி இருக்கு. காலையில் இருந்துச்சா நொஞ்சி நொஞ்சி நொய்யின்னு. ஆமாம், 2 பாட்டி என் தம்பி வீட்டுக்கு அனுப்பிட்டா ரொம்ப அமைதியாக இருக்க முடியுது. 1 பாட்டி மட்டும் போனான்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கும். 3 பாட்டி தாங்க என்ன ஆகுது? பேசுகிறது பூரா பெரிய விஷயமே இருக்காது, வார்த்தையாக இருக்காது. நீங்கள் என்ன சாம்பார் வைக்கலாம், சாம்பாரில் என்ன காய் வெட்டலாம், இது போடலாமா, இதை குறித்து தான் டிஸ்கஷன் நடக்கும் காலையிலேருந்து. வாரம் புதன்கிழமைக்கு என்ன செய்யலாம், என்ன காய் கையில் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன பண்ணலாம், என்ன காய் வெட்டலாம், எதை பொரியல் வைக்கலாம், இந்த சிந்தனை தான். இதுக்கு சாப்பாடே இல்லாமல் இருந்தால் இந்த வீட்டு பேச்சே இருக்காது. அதுதான் உபவாசம். அப்போ சிந்தை தேவனோடு வாசம் பண்ணுறது நேரத்தை
இப்போ கொஞ்ச நாள் செய்தியை வீட்டில் போட்டுறாங்க, ஆடியோ செய்தி. அது போட்டதுனால கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக இருக்குது, செய்தி மட்டும் ஓடிட்டு இருக்கு. ஆகையினால தேவனோடு பேசுகிறதா உடம்ப செய்தியை கேளுங்க, தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. உங்கள் வார்த்தையை பூரா குறைச்சிக்குங்க. உங்கள் வார்த்தை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்குங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. பேசாதிருந்தால் அந்த வசனத்தை முடிக்க பேசாதிருந்தால் மூடனும் ஞானமான என்னப்படுவான், பெரிய அறிவாளி என்னப்படுவான். அதனால் ரொம்ப பேசக்கூடாது, கொஞ்சமாக பேசணும். பேசணுமா வேண்டாமா? பேசணுமா வேண்டாமா? வாயிலிருந்து வர்றதான் மனுஷனை தீட்டுப்படி. அதிக வசனிப்பு பாவத்தை கொண்டு வரணும். பேச்சை குறைக்கணும், பேச்சை குறைக்கணும். பேச அதிகமாக பேச பேச அங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு, பரலோகத்தில் ரெக்கார்ட் ஆகிட்டு. அப்போ ரெக்கார்ட் ஆகாமல் நீங்கள் வெட்டி பேச்சா பேசிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னோன்னே தேவன் கடுப்பாயிடுவார். ஓஞ்சி ஒரு இழுப்பு இழுத்துருவார். வந்தாங்க என்ன பண்ணுவார்? ஓஞ்சி ஒரு கன்னத்தில் ஒரு இழுப்பு இழுத்து வாய மூடும்பார். சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? கண்டிப்பாக ரொம்ப வாய் பேசிட்டு தான் சொல்லுவார், கொஞ்சம் வாயை மூடு, வாயை மூடணும், வாயை குறைக்கணும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல. அதுலேயும் தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்தில் இருக்கு. ஆவிக்குரிய பலனை காட்டுங்க. பலத்துக்கு இந்த பலன் இல்லை. எந்த பலன்ல இருக்கு? பரிசுத்த ஆவியின் பலன். பரிசுத்த ஆவியானோடைய கிரியை உங்களுக்குள்ள இருக்கட்டும், பேச்சில் இருக்கக்கூடாது. ஆக 1000 வருட அரசாட்சியில் எல்லாமே ட்ரெண்ட் அப்படியே மாறிடும். ஆகினால் திரும்ப ஒன்று சொல்கிறேன், 1000 வருட அரசாட்சியில் மகிமையின் சரீரத்தில் இருக்கக்கூடிய மனவாட்டிக்கும் ஜென்ம சரீரத்தில் உள்ள உலக ஜனங்களுக்கும் ஸ்தாபன ஜனங்களுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் இருக்கும்? இப்பயே மனவாட்டி சபைக்கு மற்றவங்களும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம ஜெபிக்கிறது இல்லை, அதிகமாக தேவைக்கு ஜெபிக்கணும். அதே வேளையில் கிரியை ஆக்ஷனில் இறங்கணும். முறையிடுகிறது என்ன? பேசக்கூடிய நேரத்தில் ஜெபிக்கக்கூடாது. தேவனோடு கட்டளையிட பிசாசை எதிர்த்து நிற்கும் போது தேவம் பண்ண வேண்டிய வேலையில் யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கிறான். சூரியன் நீ இங்கே நில்லுறான், சந்திரன் அது பாசிங். சூரியன் சந்திரன் நிற்கிறதுக்கே அவன் பாசிங்காக போட்டான். அது எவ்வளோ பெரிய காரியம். இல்லை செங்கடல் நிறுத்துறதுக்கு செங்கடல் ஓரத்தில் வந்து மோட்டே எல்லாரும் முழங்கால் போடுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இப்படி ராத்திரி பூரா செங்கடல் முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணோம். கர்த்தர் பாதையில் வெளியே திறப்பாருன்னு சொன்னான். தேவனே கடுப்பாயிட்டார். மோசையை பார்த்து என்ன முறையிடுற சொல்லுன்றார். உனக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டேன், செங்கடல் 2ஆக பிளந்து போட்டு நீ சொன்னா நடக்கும். ஜோசோ சொன்னானா இல்லையா? சூரியன் நீ நில்லு. அப்போ செங்கடல் பெருசா சூரியன் பெருசா? அப்போ மோசே பெரிய காரியம் செஞ்சானா, ஜோசுவா பெரிய காரியம் செஞ்சானா? அவன் அங்கே யுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது சண்டை நடந்துகிட்டே இருக்கு. கத்தி சண்டை எம்ஜிஆர் நம்பியார் பார்ப்போம், சண்டை நடந்துகிட்டே இருக்கு. சண்டை நடந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ஜெபிக்கிறதுக்கான நேரம் இருக்கு. கொஞ்சம் ஸ்டாப் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானா? சண்டை நடந்துட்டு இருக்கும்போதே கை காட்டினான். இங்கேயும் சூரியன் சந்திரன் 2 பேரும் நில்லுக்கிட்டான். எனக்கு இன்னும் 12 மணி நேரம் தேவைப்படும். யுத்தம் பண்ணுறதுக்கு இன்னும் 12 மணி நேரம் தேவை. ராத்திரி ஆச்சுன்னா யுத்தம் பண்ண முடியாது. இவங்களை ஜெயிக்கிறதுக்கு, இந்த பிசாசின் சந்திர கூட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு இன்னும் 12 மணி நேரம் நான் சொல்கிற வரைக்கும் நில்லுட்டான். எசேக்கியா ராஜாட்ட பாகை பின்னாடி போக வச்சான். அதெல்லாம் எவ்வளோ பெரிய காரியம். பாகை முன்னுக்கு போகிறதுனா சூரிய கடிகாரத்திலே பாகை முன்னுக்கு 10 நிமிஷம் போகிறதா இருந்தால் அது ஈஸி. ஆனால் பின்னுக்கு போகணும். அந்த கடிகாரம் சுற்றிக்கிட்டே இருக்குது. அந்த செல்லோட பவரில் சுற்றிக்கிட்டு இருக்கு. பின்னாடி போகுமா? செல்லு பவர் போச்சுன்னா இன்னும் நிற்க தான் செய்யும், ரிவர்ஸில் போகாது. அப்போ அதெல்லாம் எவ்வளோ பெரிய காரியம். இதுக்கெல்லாம் பாசிங்க இருந்தாங்களா? ஜெபம் பண்ணாங்களா? மனவாட்டி நீங்களா அவங்கள காட்டும் பெரிய ஆளுன்றீங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவங்களை காட்டும் நான் பெரிய ஆள், யோவான் சாமியை காட்டும் பெரிய ஆள். அவங்களாம் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தின் கீழ் இருந்தாங்க, நம்ம இயேசுவின் ரத்தத்தின் கீழ் இருக்கோம். நம்ம எவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவங்க. அப்போ நம்ம அவங்கள காட்டும் பெரிய காரியத்தை செய்கிறதுக்கு உபவாசம் இருந்து தான் ஜெபிக்கணுமா? பிசாசை இப்போ நடுக்கணும். ஆதி நாட்களில் சீசர்கள் வந்து பிசாசை விரட்டுறதுக்காக அவர்கள் உபவாசம் இருந்தார்கள். இவகை பிசாசு ஜெபத்தினாலும் இப்போ தீர்க்கதரிசில உலகத்தை அத்தனை பிசாசு வரட்டும், என் கால் தூசின்றார். பிசாசு காலுக்கு மனவாட்டியோட காலுக்கு கீழே போட்டார்.
இதில் புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்குமே, சாத்தானே சமாதானத்தின் தேவன் தாமே, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானே. ரோமர் கடைசி அதிகாரம் 20 வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். சீக்கிரமாக 1ஆம் நூற்றாண்டிலே சீக்கிரமாக பிசாசை உங்கள் கால்களுக்கு நடிச்சு நசுக்கி போடுவார்னு யார் சொன்னா? பவுல் சொன்னார். இப்போ நசுக்கி போட்டாரா இல்லையா? பிசாசு எங்கே இருக்கான்? உங்கள் காலு கீழே, கால் தூசி. அவனை விரட்டுறதுக்கு இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணணுமா? அன்றைக்கு சீஷர்கள் பரிசுத்தாவை பெறுவதற்கு முன்பதாக இயேசு சொன்னார். அப்போ பரிசுத்தாய் பெந்தேகோஸ்தே நாள் வருவதற்கு முன்பதாக, பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்பதாக என்ன சொன்னார்? உங்கள் சீஷர்னால ஏன் துரத்த முடியல அப்படின்னு சொல்லும்போது அவங்க தேவனுக்கு உகந்த உபவாசம் இல்லை. அவங்க இயேசு கூட சுற்றிட்டு இருக்கிறாங்க. பரிசேயன்னு கேட்குறாங்க, என்ன ஆண்டவர் நீர் பரிசேயர சீசனும் யோவான் சாமியுடைய சீசனும் உபவாசம் இருக்கிறாங்க, உம்முடைய சீசன் உபவாசமே இருக்கிறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வேலை பார்க்க தின்னுட்டு இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை கதிர் வயல் ஓரமாக போய் கதிரை கொய்து நின்றுக்கிட்டே நான் ஜெபம் பண்ணி இந்த பயிரில் பார்த்ததே இல்லை. 12 சீசனும் ஜெபமே பண்ணதில்லை. உண்மை கூட சுற்றுறாங்க, உண்மை கூட சுற்றுறா அவனுக்கு சோறு கிடைக்குது அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு என்ன சொன்னார்? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாள் வரும், அப்பொழுது அவர்களை உபவாசிப்பாங்க. இப்போ மணவாளன் உங்களை விட்டு எடுபட்டாரா இருக்காரா? மணவாளன் உங்களை விட்டு எடுபட்டுட்டா உபவாசம் இருங்க. அவர் உங்களை விட்டு நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, இதை உலகத்தின் முடிவு பறிந்தும் சகல நாட்களுக்கு கூட இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். நம்மளை விட்டு அவர் விலகலை. கொண்டாட்டி வீட்டில் புருஷன் இருக்கும்போது அழுவாளா? புருஷன் ஊருக்கு போயிட்டா ஐயோ புருஷனை காணுன்னு வருத்தவா? புருஷன் கூட இருந்தால் அழுவாளா? அப்புறம் மனைவியின் சண்டை ஓயாத மிளுக்கு. அப்போ அவள் பொழுதுனிக்கு அழுதுட்டு இருந்தால் கணவனுக்கு கோவம் வந்துடும். பொழுதுனிக்கு முகத்தை குரங்கு மாதிரி வச்சுக்கிறது, முகத்தை திருப்பி வச்சுக்கிறது. அப்போ மணவாளன் கூட இருக்கும்போது மணவாட்டியும் பார்த்துட்டு இல்லை, மணவாளுடைய தோழர்களே அழுக மாட்டாங்களாம். அப்போ மணவாட்டி அழுவாளா? நீங்களாம் மணவாட்டி, அப்போ நீங்கள் அழுகலாமா? அழுகவே கூட. யோபு அழுதானா? எங்கேயாவது யோபு அழுதானா? அவன் அழுகவே இல்லை. அவ்வளவு பாடுகள் உங்களுக்கு வந்தால் நீங்கள் அழுகாம இருக்கீங்களா? மனைவி கூட யோபோட மனைவி அவ பிசாசு. அவன் தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்லிட்டா. ஆனால் எந்த உபத்திரம் வந்தாலும் நீங்கள் அழுவீங்களா? தானியல் சிங்கத்தில் போட்டு அழுதானா? ஐயோ ஆண்டவரேன்ட்டு அழுது ஜெபம் பண்ணானா? தானியல் ஜெபம் பண்ணினான்னு இருக்கா? சரி, சாத்ராக் மேஷாக் நெருப்புல போட்டாங்க. அவங்க நெருப்புலேருந்து ஜெபம் பண்ணாங்களா? எந்த உபத்திரம் வரும்போதும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவங்கள் எவ்வளவு பெரிய அற்புத அடையாளங்கள் செய்யும் போது யாரும் ஜெபிக்கல, அழுவல, உபவாசத்தில். இப்போ மணவாட்டி, தேவன் மணவாட்டி கூட தான் இருக்கிறார். தேவன் மணவாட்டியோடு இருக்கும்போது மணவாட்டி தோழர்கள் அழுவார்களா? அழமாட்டாங்க. மணவாளர்களோடு இருக்கும்போது அவங்களாம் தோழர்கள். இயேசு கிறிஸ்து இருக்கிற வரைக்கும் அவங்க உபவாசம் இருக்க தேவையே இல்லை. இயேசு கிறிஸ்து போனதுக்கப்புறம் எனக்கு உபவாசம் கூட அவர் சொல்லலை, காத்திருங்கன்னார். 10 நாள் காத்திருக்க தான் சொன்னார். 10 நாள் உபவாசம் இருங்கள், 10 நாள் ஜெபித்து கொண்டிருங்கள்னு சொல்லலை. இவங்க காத்திருக்கிறது என்பது தேவனை எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள். உபவாசம் யாரும் இருக்கலை அப்படின்னு பைபிளில் போடலை, தீர்க்கதரிசி சொல்கிறார். அவங்க உபவாசம் இருக்க வேண்டிய அவசியமா? தேவனுடைய கட்டளை நிறைவேற்றுறாங்க. மேல் வீட்டு அறையில் காத்திருக்கிறாங்க. ஒன்லி வெயிட்டிங் தான், ஒன்லி வெயிட் தான் பண்ண சொன்னார். எதுக்காக வெயிட் பண்ண சொன்னார்? 120 கூடியிருக்க அந்த மேல் வீட்டு அறையிலே பரிசுத்த ஆவி ஊற்றப்பட போவதற்காக முதலாவது பெந்தேகோஸ்தே நாளன்று அந்த பெந்தேகோஸ்தே சபையானது உருவாக்கப்பட ஆரம்பிக்கக்கூடிய காலமாக இருக்கிறபடினால், முதல் சபையாக இருக்கிறபடினால் அங்கே ஒரே இடத்துல காத்திருக்க சொன்னார். அதுக்கப்புறம் அவங்க எங்கேயா ஜெபம் பண்ணாங்களா? இது உபவாசம் இருந்தாங்களா? பவுல் எங்கேயா உபவாசம் இருந்தாரா? பேதுரு எங்கேயா உபவாசம் இருந்தாரா?
பிலிப்பு எஸ்சிசியில் யாருமே உபவாசம் இருந்தாங்களா இல்லையா? இனி ஆக்ஷனில் இறங்கணும், கிரியையில் இறங்கணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கும்போது நீங்கள் செயல்பாட்டில் இருக்க வேண்டும், தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அப்போ தேவனுடைய ஊழியம் என்னது? தேவனுக்கு உகந்த உபவாசம். கட்டுண்டவர்களை விடுதலையாக்கு, கட்டுண்டவர்களே. அப்போ பிசாசின் கட்டுகளினாலே, உலக ஆசைகளின் கட்டுகளினாலே உள்ளவர்களுக்கு விடுதலையாக்கி தேவனுக்கு பிரியமான தேவனுடைய கிரியை செய்ய வேண்டும். அப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு வந்த பிறகு தான் நீங்கள் 1000 வர அரசாட்சியை பற்றியே பேச முடியும். 1000 வர அரசாட்சியில் போய் ஜெபம் பண்ணுவீங்களா? 1000 வர அரசாட்சியில் போயும் ஜெபம் பண்ணுவீங்களா? கல்யாண வீட்டில் பொண்ணு ஜெபம் பண்ணுமா? என்ன கல்யாணத்துக்கு முந்தின நாள் வரைக்கும் ஏன்னா எனக்கு நல்ல மணவாளன் வரணும், எனக்கு நல்ல புருஷன் வரணும், ஏன்னா கல்யாணத்துக்கு எந்த தடை இல்லாமல் நடக்கணும், இதெல்லாம் ஜெபம். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுமா? தேவையில்லை. தேவனோடு இணைஞ்சாச்சு, தேவனோடு சேர்ந்தாச்சு, மணவாளன் மணவாட்டி ஒன்றாச்சு. மணவாளன் மணவாட்டி ஒன்றானதுக்கப்புறம் எந்த விண்ணப்பமும் ஜெபமும் தேவையில்லை, அவர் பார்த்துக்குவார். எப்படி ரூத்து போவாஸ் பாதப்படி போனவொன்னா ஜெபம் பண்ண சொன்னார். நகோமி பார்த்து, நீ போவாசுடைய பாதப்படியிலே அந்த அம்பாரத்தின் கீழே அவன் படுத்திருப்பான், நீ போய் சேர்ந்துட்டு அங்கே உட்காந்து பாசிங் பிரேயர் ஜெபம் பண்ண சொன்னார். நீ போய் தூங்கு, இளைப்பாறுதல் திரும்ப இளைப்பாறுதல் வேற, ஜெபம் பண்ணுறது வேற. பரிசுத்தாய் பெற்றோன்னு உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை இக்காலத்து செய்தி, இந்த வார்த்தை பெற்றோன்னு உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைச்சிருக்கா இல்லையா? அப்போ இந்த இளைப்பாறுதல் ஜெபம் பண்ண இளைப்பாறுதல் அல்ல, பாசிங் இருக்கிறது இளைப்பாறுதல் இல்லை. இப்போ நம்ம எந்த இளைப்பாறுதல் வந்துட்டோம்? உண்மையான இளைப்பாறுதல் வந்துட்டோம். பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ளே போனோன்னா இளைப்பாறுதல் நினச்சிட்டு இருந்தாங்க. தீர்க்கதரிசி அது இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதே பழைய ஏற்பாட்டில் இப்போ ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு, இளைத்தவனை இளைப்பார பண்ணுகிற பரியாச உதவிகள்னாலும் அந்நிய பாஷனாலும் இவன்கிட்ட பேசுவேன், இதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுன்னு சொன்னார். அதுவும் அடையாளம்னு தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு. அதுவும் பவுல், அதுவும் உண்மையான இளைப்பாறுதல் இன்னும் வரல. பரிசுத்தாய் பெற்றா மட்டும் இளைப்பாறுதல் அல்ல, அது அடுத்து என்ன இளைப்பாறுதல் வரணும்? அடுத்த 3வது இளைப்பாறுதல் எதனால? 3வது இளைப்பாறுதல் எதனால்? முதல் இளைப்பாறுதல் கானான் தேசத்துக்குள்ள அடிமைத்தனத்தில் விடுதலை, கானான் தேசத்துக்குள்ள போனது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலுக்கு அடையாளம் வேணும். இளைப்பாறுதலுக்கு அது 1000 வருட அரசாட்சிக்கு அடையாளம் அல்ல. தீர்க்கதரிசி தெளிவாக சொல்றாரு, கானான் தேசத்துக்குள் பிரவேசித்தது 1000 வருட அரசாட்சிக்கு அடையாளம் அல்ல. ஏனென்றால் 1000 வருட அரசாட்சி சாலமோனுடைய ஆளுகைக்கு தான் அடையாளமாக இருக்குது. சாலமோன் அந்த ஒரு தலைமுறை அவர் வாழும் சாலமோனுடைய நாட்களில் சண்டையே இல்லை. 1000 வருட அரசாட்சியும் சண்டையே இருக்காது. ஆனால் கானான் தேசத்துக்குள்ளே போகும்போது சண்டை போட்டு தான் ஒவ்வொரு பகுதியாக பிடிச்சாங்க. அப்போ அது ஒரு இளைப்பாறுதலுக்கு அடையாளமாக இருந்தது. அதே போல் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற பிற்பாடு தான் உங்களுக்கு சண்டையே இருக்கு. 2வது இளைப்பாறுதல். அப்போ பரிசுத்த ஆவியானவர் பெற்ற என்ன சண்டை? வானமண்டலத்தின் பொல்லாதிபதி லோகாதிபதியோட உங்களுக்கு பிசாசோடைய போராட்டம். பிசாசோடைய போராட்டத்தை ஜெயிக்கணும்னா பரிசுத்தாவி பெறணும். சுய மாம்சத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியாது. இல்லைன்னா பேதர் 2 தடவை சேவலுக்கு ஒரு 3 தடவை மறுத்துட்டான். அதே பேதர் பரிசுத்தாவி பெற்றோன்னா தலைகளை சிலுவையில் இருக்கிறதுக்கு அப்போ ஒப்பு கொடுத்தான். அப்போ நீங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால், பிசாசுக்கு ஜெயம் கொள்ளணும், பரிசுத்தாவி பெறணும். இது 2வது இளைப்பாறுதல். 3வது இளைப்பாறுதல் என்ன? முதல் 2 இளைப்பாறுதல் பைபிளில் எழுத்தின்படியே இருக்கு. 3வது இளைப்பாறுதல் என்ன? அவ்வளவு காலம் என் டைம் மெசேஜில் இருந்து 3வது இளைப்பாறுதல் அது இனி வருகிறதா இருக்குன்னு நிருபத்தை சொல்கிறார். பவுல் என்ன பண்ணுறாரு? அது இனிமேல் வருகிறதா இருக்கிறது. அது எங்கே சொல்லப்பட்டிருக்கு? 3வது இளைப்பாறுதல் குறித்து பவுல் பேசுகிறார். அவர்கள் இளைப்பாறுதல் பெறவில்லை. 3வது இளைப்பாறுதல் இனி வருகிறதா இருக்கா? வந்துருச்சா? முதல் 2 இளைப்பாறுதல் வந்துருச்சு. ஆனால் 3வது இளைப்பாறுதல் எத்தனை தடவை சொன்னால் மறந்துடுங்க. எபிரேயர்கள் நிருபம் 7வது வாக்கிய 4:7 என்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று
வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அப்ப அந்த இளைப்பாறுதல் பின்னும் வரக்கூடிய ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்குட்படுத்தியிருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டார். யோசுவா அந்த கானான் தேசத்திலே கொண்டு போய் இளைப்பாற பண்ணியிருந்தால் பின்பு வேறொரு நாளை சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. அந்த மூன்றாவது இளைப்பாறுதல் இனி வருகிறதா இருக்கிறது என்று முதலாவது சபை காலத்தில் மனவாட்டிக்குரிய எபிரேயர் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார். இப்போ அந்த மூன்றாவது இளைப்பாறுதல் இனி வருகிறதா இருக்கக்கூடிய இளைப்பாறுதல் தான் என்ன? ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவர் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். எவ்வளவு நிறுத்துங்க, எவ்வளவு அருமையா பொருந்துகிறது பாருங்க. ரூத்து அறுவடை நேரத்தில் போய் வயலில் போய் கோதுமையை பொறுக்கிட்டு இருந்தான். அந்த அறுவடை முடியும் போது நகம் என்ன சொன்னா, போய் அவன் அம்பாருங்க படுத்திருப்பான், நீ போய் அங்கே போய் போரை விளக்கிட்டு நீ இளைப்பார், போரை விளக்கிட்டு நீ இளைப்பார். ஏன் அவருடைய இளைப்பாறு பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரிகளை முடித்து 7ஆம் நாள் கர்த்தர் ஓய்ந்திருந்தார். ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் நாள் கர்த்தர் 6 நாள் சிருஷ்டிப்பின் கிரியை முடித்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அந்த 7ஆம் நாளை பரிசுத்தப்படுத்தினார். ஏன் 7ஆம் நாளுக்கு விசேஷித்த ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார் என்றால் அது வரக்கூடிய மூன்றாவது இளைப்பாறுதலுக்கு அது அடையாளமாக இருக்கிறது. ஆகையினால ஓய்வு நாளை பேஸ் பண்ணி தான் எல்லா பண்டிகைகளும் ஒவ்வொரு பண்டிகை அவர் சொல்லக்கூடிய கட்டளை சொல்லும்போது, நீ ஓய்வு நாளில் என்ன கட்டளை என்ன பிரமாணம் இருக்கோ அதே பிரமாணம், ஓய்வு நாள் என்ன செய்வோ அதே மாதிரி பலியிடு, எல்லாம் ஓய்வு நாள்னு சொல்லிக்கிட்டே வரார். அப்போ அந்த உண்மையான இளைப்பாறுதல் வருவதற்கு வந்தால் நீ ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்து திங்கக்கிழமை மூஞ்சி சின்னதாக போயிட்டு வேலைக்கு போகணும். சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது அந்த சனி ஞாயிறு லீவுனா ஒரே ஆட்டம் தான் பாட்டம் தான் கொண்டாட்டம் தான். ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடை கட்டி கொடுத்து கையில் புத்தக மூட்டையை கொடுத்து அனுப்பும்போது அது ரொம்ப சோகமாக போகும். இல்லை படிக்கணுமே, அப்போ ரொம்ப சோகமாக. ஏன்? உண்மையான இளைப்பாறுதல் வரல. அந்த 2 நாள் லீவ் விட்டாங்க. இப்போ கொரோனா காலத்தில் ரொம்ப ஜாலியாக இருக்குதுங்க. திரும்ப ஸ்கூல் விடும்போது தான் தெரியும் ஒவ்வொன்றும் எப்படி கஷ்டப்படுதுங்க. வீட்டிலேருந்தே பழகி போச்சு, வீட்டிலேருந்தே ஓய்வாக இருந்து பழகி போச்சு. பொதுவாக நாங்கள் படிக்கிற காலத்தில் ஏண்டா திங்கக்கிழமை வருதுன்னு நினைப்போம், எப்படா சனி ஞாயிறு வராதுன்னு நினைப்போம், எப்படா திங்கக்கிழமை ஏண்டா வருது, திரும்ப ஸ்கூலுக்கு போகணுமே, பாடம் படிக்கணுமேனு ஒரு கஷ்டம். அதே போல் இதுவரைக்குள்ள இளைப்பாறுதெல்லாம் திரும்ப அவங்களுக்கு மறுபடியும் வேலை செய்யப்படியாக ஆனது. உண்மையான இளைப்பாறுதல் அவர்கள் பிரவேசிக்கவில்லை. ஆனால் உண்மையான இளைப்பாறுதல் பிறந்தால் அவர்கள் தன்னுடைய கிரிகளை முடித்து ஓய்ந்திருப்பார். ரூத்து கிரிகளை முடித்து கிரிகளை முடித்து ஓய்ந்திருந்தார். இப்போ நீங்கள் ஓய்ந்திருக்கணுமா வேண்டாமா? ஓய்ந்திருக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இனிமே தான் ஓய்ந்திருக்கணுமா? எப்போ ஓய்ந்திருக்க போறீங்க? ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க இதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணுமா? உண்மையான இளைப்பாறுதல், மூன்றாவது இளைப்பாறுதல் தீர்க்கதரிசனம், அது வார்த்தையினால் வரக்கூடிய இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதல் என்ன இளைப்பாறுதல்? 2வது வார்த்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின் மூலமாக மகிமையின் சரீரத்தை பெறும்போது தான் இந்த இளைப்பாறுதல். நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் எது? மகிமையின் சரீரத்தை கொடுத்துட்டாருன்னா அப்புறம் நமக்கு பசி இல்லை, தாகம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்துவதில்லை. ஆகையினால அதை சொல்லிவிட்டு இந்த 12ஆம் வசனம் சம்பந்தம் இல்லாத வசனம் மாதிரி தெரியும். வார்த்தையானது நாம் இந்த இளைப்பாறில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக கடவும். அடுத்து தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் மூளையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் ஒட்டையெடுக்கிறதாயும் இருக்கிறது.
அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உண்மையான இளைப்பாறுதலுக்குள்ள வரும்போது உண்மையான வார்த்தையின் மேல் உள்ள இளைப்பாறுதலுக்கு சொல்கிறார். ஆகையினால அவருடைய வார்த்தையானது என்னவா? வல்லமையும் ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் இந்த வார்த்தையை நீங்கள் உங்கள் இதயத்தில் பெற்றுக் கொண்டீர்கள் என்றால், எந்த வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. எல்லாம் தேவனுடைய வார்த்தை தான். கர்த்தருடைய வார்த்தை சுத்தம் வெள்ளி கோப்பாக இருக்கிறது, சுத்த பொண்ணு கோப்பாக இருக்கிறது, இன்னொன்று முத்துக்களுக்கு கோப்பாக இருக்கிறது. உள்திரையில் உள்ள வார்த்தை, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கற்பலைக்குள்ளே எழுதப்பட்ட அந்த வார்த்தை, அந்த அக்னி சம்பத்தின் கீழ் உள்ள வார்த்தை, அந்த மறைவான மன்னா, அது பேர் என்னது? அதுவும் வார்த்தை தான். தேவ சமூக தப்பமும் இதான், தேவ சமூக தப்பமும் இதான், மறைவான மன்னாவும் இதான். அப்போ ஜெயங்களூருக்கு மறைவான மன்னாவை கொடுப்பேன். அந்த மறைவான மன்னாவை பெற்றுவிட்டால் அதுதான் உண்மையான இழைப்பது. இப்போ மறைவான மன்னாவை நீங்கள் பெற்றுட்டீங்களா? மறைவான மன்னாவை பெற்றீங்களா இல்லையா? மறைவான மன்னாவை பெற்றதுனால தான் நித்திய ஜீவன் எனக்கு உண்டு விசுவாசிக்கிறீங்க. அந்த மன்னாவானது நித்திய காலமாய் கெட்டுப்போகாத மன்னா, நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய மன்னா, பிரதான ஆசாரியன் புசிக்க வேண்டிய மன்னா, உள்திரைக்குள்ளே அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே பொற்பாத்திரத்தில் வைக்கப்பட்ட மன்னா. அதுக்கு ஏன் மறைவான மன்னா என்று வைக்கப்பட்டிருக்கிறது? அது ஏன் மறைவா இருக்கு? மறைவான மன்னான்னு சொல்லப்படுது. அது எல்லாத்துக்கும் கிடையாது, ஜெயங்கொள்ளுவங்களுக்கு தான். ஆகையினால அது மறைக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தின் ரகசியங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி மணவாட்டிக்கு உள்திரைக்குள்ள பிரவேசிக்கிற பிரதான ஆசாரியனுக்கு பின்பாக இயேசு கிறிஸ்து தான் பிரதான ஆசாரியன், உண்மையான பிரதான ஆசாரியன். பழைய ஏற்பாட்டு காலத்து பிரதான ஆசாரியர்லாம் அடையாளமானவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து உண்மையான மீடியேட்டர். ஆக யோபு ஒரு வார்த்தை சொல்கிறார். யோபு என்ன சொல்கிறாரு? எனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு மத்தியஸ்தர் இருந்தால் நலமாயிருக்கும். யோபு சொல்றாப்ல இல்லையா? யோபின் புத்தகம், தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு மத்தியஸ்தர். யோபின் புத்தகம் 16:21 வாசிங்க. ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனுடனே மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால், தேவனுக்கும் மனுஷனுக்கும் வழக்காடுகிற ஒரு மீடியேட்டர். அதே இது 9 வசனம் 9:33. எங்கே அது? 9 அதிகாரம் 33. எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்கத மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. அந்த நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் தேவனுக்கும் யோபுக்கும் ஒரு மத்தியஸ்தர் வேணும். தேவனுக்கும் யோபுக்காக பரிந்து பேசப்படுமாவர் இல்லையே. 35 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நான் அவருக்கு பயப்படாமல் பேசுவேன். இப்பொழுதோ அப்படி செய்ய இடமில்லை. அப்போ 16 அதிகாரத்திலையும் ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோடு வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானா நலமா இருக்கும். அதுல 31 அதிகாரம் 35 வசனத்தை வாசிங்க. 31, 35. என் வழக்கை கேட்கிறவர். மனுஷன் பேச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. மீடியேட்டர் யெகோவா தேவனுக்கும் அந்த இது சொன்ன அதே யோபு தான் என் மீட்பர் பூமியிலே உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாள் பூமியில நிற்பார் என்ற வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டார். அப்போ நமக்கும் தேவனுக்கும் உள்ள மீடியேட்டர் ஒருத்தர் கட்டாயம் இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும். அந்த இருக்கக்கூடிய அந்த மீடியேட்டரை நாம் முற்றிலுமாக அறிந்து கொள்ளும்போது அவர் நமக்கு இளைப்பாறுதலை கொண்டு வருகிறார். ஏனென்றால் அவர் வார்த்தையாக இருக்கிறார். வார்த்தையான தேவன் மாம்சமானார். அப்போ தீர்க்கதரிசியுடைய வார்த்தை தான் உங்களுக்கு 3வது இளைப்பாறு. எந்த வார்த்தை? தீர்க்கதரிசியுடைய வார்த்தை, இக்காலத்து வார்த்தை, இந்த மணி நேர செய்தி. இந்த செய்தி இருக்கிறதுனால இந்த வாத்தியார் ஒருத்தர், ஹெட்மாஸ்டர் லாரன்ஸ் ஒருத்தர் இருப்பார். அவர் அடிக்கடி சொல்வார், இந்த வார்த்தை மாத்திரம் இல்லைன்னா நான் எப்படியோ தற்கொலை பண்ணிப்பேன். இந்த வார்த்தை இல்லைன்னா
தீர்க்கதரிசியுடைய செய்தி இல்லைன்னா என்ன பண்ணிப்பானா? குடும்பத்தில் நிம்மதி கிடையாது, போராட்டங்கள், பிரச்சனைகள். ஆகையினால இந்த பிரச்சனை நிமித்தம் நான் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி தற்கொலை பண்ணிக்கிறேன். அப்போ தீர்க்கதரிசி செய்தி என்னை தேற்றுகிறது, தேவனுடைய வார்த்தை என்னை தேற்றுகிறது. தேவனுடைய வார்த்தை தான் தேற்றக்கூடிய தேற்றவாளனாகிய இளைப்பாறுதல். ஆகையினால இயேசு கிறிஸ்து போகும்போது என்ன சொன்னார்? நான் போவேனே ஆகி பரிசுத்தாவியாகிய வேறொரு தேற்றவாளன். அந்த தேற்றவாளன் என்பது வார்த்தை. அந்த வார்த்தையானது தேவனுடைய வார்த்தை. அப்போ அந்த வார்த்தைக்குள்ள இப்போ நம்ம எல்லாம் இளைப்பாடுறோம். அவருடைய வாக்குத்தத்தத்தின் கீழ் இளைப்பாடுறோம். அப்போ தேவனுடைய நடத்துதல் கீழ் இளைப்பாடுறோம். அப்போ உண்மையான இளைப்பாறுதல் எபிரேயரில் வரக்கூடிய அந்த 3வது இளைப்பாறுதல். எப்பொழுதுமே 3 இழுப்பு, எல்லாமே 3ல் தேவன் பரிபூர்ண முழுமையை வைத்திருக்கிறார். 3 is perfection. அப்போ 3வது இழுப்பு, அந்த 3வது தேவனுடைய 3வது வருகை, வார்த்தை உங்களுக்குள் பரிபூர்ணமாக வந்திருக்கிறது. அப்போ வார்த்தை உங்களை இளைப்பாறுதலுக்கு கொண்டு வருகிறது. அந்த இளைப்பாறுதல் வர்றதா 1000 வருட அரசாட்சி இளைப்பாறுதல் நீங்கள் போக முடியும். 3வது இளைப்பாறுதல் என்னன்னே எனக்கு தெரியல. 3வது இளைப்பாறுதல், முதல் இளைப்பாறுதல் அடையாளமாக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கானான் தேசத்துக்குள் பிரவேசிப்பது ஒரு இளைப்பாறுதலாக இருந்தது. வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணி அடிமைத்தனத்தில் எகிப்திலிருந்து யுத்தத்தெல்லாம் செஞ்சு வனாந்தரத்தில் கஷ்டப்பட்டு அந்த இளைப்பாறுதலுக்கு பிரவேசிக்கிறார்கள். அடுத்து 2வது இளைப்பாறுதல் பரிசுத்த ஆவியை பெறும்போது பெந்தேகோஸ்தே நாளிலே இளைப்பாறுதலை பெற்றார்கள். 3வது இளைப்பாறுதல் பவுல் சொல்லிட்டார் 1ஆம் நூற்றாண்டிலேயே. 3வது இளைப்பாறுதல் என்னது? உண்மையான இளைப்பாறுதல். அப்போ யாருமே இந்த இளைப்பாறுதலை ஜோசுவா கொண்டு போகலை. இனி இளைப்பாறுதல் இனி வரக்கூடியதாக இருக்கிறது. 1ஆம் நூற்றாண்டிலே பவுல் உண்மையான இளைப்பாறுதல் இனிமேல் வரக்கூடியதாக இருக்கிறது என்று பழைய ஏற்பாட்டில் உள்ள 2 காரியமும் இல்லை. பெந்தேகோஸ்தே நாள் உள்ள காலத்தெல்லாம் கடந்து தான் பவுல் பேசுகிறார். இனிமேல் வரக்கூடியதாக இருக்கிறதுனா பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்தாவி ஊற்றப்படுதல் இளைப்பாறுதல் இல்லை, அதுக்கும் மேலே இன்னொன்று இருக்குது. அதை எபிரேயர் நிருபத்திலே மனவாட்டி நிருபத்திலே சொல்கிறார். அந்த உண்மையான இளைப்பாறுதல் என்ன? வார்த்தையில் நீங்கள் இளைப்பாறுதல். எந்த வார்த்தையில்? உள்திரைகள் உள்ள வார்த்தை. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நீங்கள் பிரவேசிச்சிங்கன்னா இளைப்பாறுதல். நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொண்டிருந்தால் இளைப்பாறுதல். ஒவ்வொரு சபை காலத்திலே அவங்க சரீர மீட்பை பெறாதபடி அவர் கிறிஸ்துவுக்குள் மரித்து கல்லறைக்கு சென்றிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது நாம் அந்த சரீர மீட்பையும் பெற்று உள்திரைக்குள்ளே பிரவேசித்து மகா பரிசுத்த ஸ்தலத்திலே மரிக்காத ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக, மரணமில்லாத வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியாக மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்கிறோம். அதுதான் இளைப்பாறுதல். அந்த கடைசி மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்வது வார்த்தையின் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். வார்த்தை விசுவாசிப்பதன் மூலமாக, இந்த மணி நேர செய்தியின் மூலமாக, 11ஆம் மணி வேலை செய்தியின் மூலமாக, இந்த கடைசி காலத்து செய்தியின் மூலமாக, இந்த கல்யாண விருந்தின் மூலமாக, அந்த உள்திரைகளே நீங்கள் அந்த விருந்தை புசித்து நீங்கள் இளைப்பாறுதலுக்குள் வருகிறீர்கள். அப்போ இந்த இளைப்பாறுதலுக்குள் வரும்போது மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். எதனால்? வார்த்தையின் மூலமாக. அப்போ மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்வதுதான் உண்மையான இளைப்பாறுதல். ஆகையினால மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கன்னா தான் நீங்கள் அதை மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொண்டதாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். அது மாத்திரமல்ல, அதை பெற்றிருக்கிறது 1000 வருட அரசாட்சி. ஆகையினால் 1000 வருட அரசாட்சி இன்னோடு முடியவில்லை, தொடரும். 70 வாரம் முடிஞ்சிச்சு. இனி நேரம் பலதரப்பட்ட தலைப்பில் நம்ம பேச வேண்டியது நிறையா இருக்கிற அப்படின்னால ஒரே அர்த்தமாகவே அரைக்கிறது இல்லாமல் புதுசாக போவோம். ஆனால் இது தொடரும். 1000 வருட அரசாட்சிக்குள்ளே நீங்கள் மகிமையின் சரீரத்துக்குள்ளே என்ட்ரானப்போ தான் நிற்கும். வார்த்தை எது வரைக்கும் இருக்கும்? நீங்கள் வார்த்தையை பெற்றுக்கொண்டு நீங்கள் மகிமையின் சரீரத்தை பெற்றிருக்க வேண்டும். பெற்றுட்டீங்களா இல்லையா? மகிமையின் சரீரத்தை பெற்றுட்டீங்களா இல்லையா? பெற்றுங்களா இல்லையா? பெற்றுக்கொண்டீங்களா இல்லையா? பெற்றுக்கொண்டீங்களா இல்லையா? விசுவாசம் எந்த கட்டாயத்தான் பாரு. திரும்ப அந்த ஆடியோவில் போய்ப்பாரு. ஆகையினால நாம் ஜெபம் பண்ணுவோம். ஓடிட்டுருக்கா? கட்டாயிட்டா? ஓடிட்டுருக்கா? கட் பண்ணி தலைப்பு கொண்டா ஜெபம் பண்ணுவோம்.